ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் உங்கள் திருச்சபையில் வந்து இந்த கனமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன். அன்பு போதகர் லியோ நெல்சன் அவர்களுக்காக, ஆமேன், சகோதரிக்காக, மகனுக்காக, திருச்சபையினுடைய மூப்பர்கள், உடன் ஊழியர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களெல்லாம் பார்க்கறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்களும் தூத்துக்குடியில் நம்ம சபையில் தொடர்ந்து 40 days காத்திருக்கிறோம். இந்த வருஷம் ஆண்டவர் எங்களை கைகளை உயர்த்தி ஜெபிக்க சொன்னதுனால நாங்கள் கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். கடந்த நாள் வரைக்கும் 45 நிமிடம் நம்ம சபையெல்லாம் இணைந்து கரங்களை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். நல்ல பாரத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவ மனிதனுக்காக நன்றி. கர்த்தர் நல்லவர். ஆமென். இது ஒரு கடைசி கால எழுப்புதலின் நாட்கள். ஆமென். இது என்ன நாட்கள்? ஆமாம், கடைசி காலத்தின் எழுப்புதலின் காலம். தேவ ஆவியானவருடைய வல்லமை தேசத்தில் தேவன் தம்முடைய அக்கினியை வெளிப்படுத்துகிறதற்கு சபையை தான் கர்த்தர் பிரதானமாக ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால சபை மேலே தான் ஆண்டவருடைய கண் தீவிரப்படுகிறது. சபையை தான் கர்த்தர் தீவிரமாக துரிதப்படுத்துவார். அதற்கு ஆதி அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் தான் மீண்டும் சபைக்குள்ள வர்றதுக்காகத்தான் நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை அந்தந்த நாட்களுக்கு ஏற்றாற் போல, அந்தந்த தேசத்துக்கு தகுந்தாற் போல தேவன் எழுப்பி தம்முடைய வல்லமையை தேவன் கட்டவிழ்க்கிறதற்கு தேவன் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒரு மார்ட்டின் லூத்தரை ஒரு ப்ராட்டஸ்டன்ட் ரிவைவலுக்காக, ஒரு ரெஃபர்மேஷனுக்காக கர்த்தர் அவரை பயன்படுத்தி பாவ மன்னிப்புக்கு சீட்டு வாங்கி கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில் அவர் ஒரு பெரிய ஆவியின் அபிஷேகத்தோட கர்த்தர் அவர் மூலியமாக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி அது ப்ராட்டஸ்டன்ட் ரிவைவலாக தேவ மனிதனை பயன்படுத்தினார். ஒரு இவான் ராபர்ட்ஸை வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக 10 வருஷம் ஜெபித்து அதனுடைய விளைவினால அந்த எழுப்புதல் திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் தாக்கத்தை உண்டாக்கின ஒரு பெரிய எழுப்புதலின் சரித்திரம் இருக்கிறது. இவான் ராபர்ட்ஸின் எழுப்புதலின் தாக்கத்தை அடைந்த இன்னொரு தேவ மனிதர் வில்லியம் சைமூர் என்று அமெரிக்காவில் அசுசா ஸ்ட்ரீட்டில் எழுப்புதலை கொடுத்த ஒரு பரிசுத்தவான். 14 ஆண்டு தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபத்தின் விளைவு அவர் மூலியமாக ஒரு எழுப்புதலை தேவன் கொடுத்தார். ஜோனத்தான் கோஃபோர்த் என்கிற ஒரு ஜெர்மன் மிஷனரியை வடசீனாவுக்கு போன்னு சொன்னார். அங்கே போன போது கர்த்தர் அவரை 3 வருஷம் ஜெபிக்க வைத்து காத்திருந்து வடசீனாவில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுத்தார். ஜெரேமியன் லாம்ஃபயர் என்கிற ஒரு பரிசுத்தவான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் அவரை ஏவினது நிமித்தம் லேமேன்ஸ் ரிவைவல் என்று சொல்லி வியாபாரிகளின் மத்தியில் ஒரு 6 லட்சம் மக்களை எழுப்புதலுக்காக அவர் நிமித்தம் கர்த்தர் உந்தி தள்ளினார். ஜெரேமியன் தாமஸ் என்கிற ஒரு பரிசுத்தவான தேவன் சியோனில் கொண்டு போய் அவர் இரத்த சாட்சியாய் தன்னை மரிக்க அர்ப்பணித்த போது அவர் நிமித்தம் தேசம் அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை பார்த்தது. ஜான் விக்லிஃப் என்கிற ஒரு பரிசுத்தவானும் ஜோனத்தான்
ஜெரோம் என்கிற ஒரு பரிசுத்தவானும் வேத புஸ்தகத்தை மொழிபெயர்க்கிறதற்காக போராடி அவர்கள் வேத புத்தகத்தை பழைய ஏற்பாட்டை மாத்திரம் அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் வில்லியம் டிண்டேல் என்கிற ஒரு பரிசுத்தவான் அவர்களுடைய தாக்கத்தின் விளைவினால 1.5 வருஷம் சிறைச்சாலையிலே இருந்து வேத புத்தகத்தை வாசித்து அதை திரும்ப மொழிபெயர்த்து 9 மொழி தெரிந்த வில்லியம் டிண்டேல் அதை டிரான்ஸ்லேட் பண்ணது சிறைச்சாலைக்குள்ளே இருந்தே. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த உடனே அவருக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். மரிக்கும் போதும் தேவனே ராஜாக்களின் கண்களை திறந்தருளும் என்று ஒரு சின்ன ஜெபம். அதற்கு பின்பாக கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன், இப்படி பல ராஜாக்களை கொண்டே வேதத்தை மொழிபெயர்க்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களை தேவன் அந்த காலத்தில் எழுப்பினார். இந்தியாவுக்கு கர்த்தர் வில்லியம் கேரியை தந்தார், ஒரு ரிங்கிள் தொபேவை கொடுத்தார், ஒரு வில்லியம் தொபேவை கொடுத்தார், ஒரு ராக்லாண்ட் ஐயாவை சிவகாசி சாட்சியாபுரத்துக்கு அனுப்பினார், ஒரு ரேனியஸ் வாக்கரை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அனுப்பினார், ஒரு ஐடாஸ் கேடரை வெள்ளூருக்கு கத்த தந்தார், ஒரு எமி கார்மைக்காலமையார திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அனுப்பி கொடுத்தார், ஒரு போப்பா இருக்கட்டும், ஒரு கால்வெள்ளா இருக்கட்டும், ஒரு சாயரா இருக்கட்டும், எவ்வளவோ பரிசுத்தவான்களை கத்த நம்முடைய பூமிக்கு கொடுத்து அந்தந்த காலத்தில் தேவன் ஒரு எழுப்புதலை, ஒரு ரிஃபர்மேஷனை, மறுமலர்ச்சியை தேவன் அந்தந்த பட்டணத்துக்கு கொடுத்தார். ஆமென். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு டிஎல் ஆஸ்பான் 1958 வருஷம் மதுரைக்கு தமுக்க மைதானத்தில் சிபிஎம் நடத்தின மீட்டிங்க்கு தான் டிஎல் ஆஸ்பான் வந்தார். அந்த நேரத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு மதுரை தான், எனக்கு 10லேருந்து 12 வயது அந்த நேரம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அப்போது அங்கே டிஎல் ஆஸ்பானுடைய கூட்டம் அந்த தமிழ்நாட்டை அசைத்தது. மதுரை பட்டணத்தில் எங்கேயுமே கூட்டம் கிடையாது, முழு கூட்டமும் மைதானத்தில் இருந்தது. அந்த டிஎல் ஆஸ்பான் கூட்டத்தில் ஒரு வாலிபன் அந்த மண்ணை தோண்டி முகத்தை புதைத்து கொண்டு, எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவ மனிதரை எழுப்ப மாட்டீரா என்று கேட்டு ஜெபித்தா. அதன் விளைவுதான் அந்த வாலிபன் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள். கத்தர் அவரை கொண்டு தான் கத்தர் ஒரு பெரிய அசைவை தேவன் உண்டாக்கினா. நீங்கள் 1950க்கு அப்புறமே பாருங்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கு டாப் லெவல் லீடர்ஸாக இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள், எமில் ஜபசிங்கன் மறைந்து விட்டார்கள், சாம் கமலேசனா இருக்கலாம், பேட்ரிக் ஜோஷுவானா இருக்கலாம், பி சாமுவேல் அண்ணனா இருக்கலாம், இன்னும் பரிசுத்தவான்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அகஸ்டின் ஜபக்குமாரனா இருக்கலாம், மோகன்சி அண்ணனா இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம், அருமையான சாது இயேசுதாசன் ஐயாவாக இருக்கலாம். எத்தனையோ பரிசுத்தவான்களை தேவன் அதுக்கு அப்புறம்தான் தேவன் எழுப்பி தேசத்தையே ஒரு அசைவுக்குள்ளாக்கி உண்டாக்கினார். ஜீவானந்தம் என்கிற தேவ மனிதரை ஆண்டவர் எழுப்பி, ஆபிரகாம் ராஜபாண்டியன் என்கிற பரிசுத்தவானை எழுப்பி, டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் 3 பேரை இணைத்து சென்னையில் நடத்தின இரவு ஜபத்தின் நிமித்தம்தான் அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் சபைகள் பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. அதுதான் அகில இந்திய முழு இரவு ஜபம் ஐக்கியம் உருவானது. ஆபிரகாம் ராஜபாண்டியன் அவர்கள் மூலியமாய் தொடர்ந்து நடத்தப்பட்டது. இன்றைக்கு அவருடைய மகன் அருள் ஸ்டீஃபன் மூலியமாய் கர்த்தர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு பெரிய இரவு ஜபத்தில் ஒரு பெரிய மகிமையை தேசத்தில் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிற காலத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இங்கே சென்னை பட்டணத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட சொன்னதுக்காக. ஆட்களவர் சென்னை பட்டணத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஆமென். லைட்டா வாசிக்க தங்கம். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். இனி அங்கேருந்து யாரும் வருவாங்க, இங்கேருந்து வேற எங்கேயும் போவாங்க இல்லை. இனி இந்த கடைசி கால எழுப்புதல் எப்படி தெரியுமா? எங்கே தெரியுமா செய்வார்? யாரை கொண்டு செய்வார் தெரியுமா? அங்கங்கே இருக்கிற உங்களை கொண்டு தான் கர்த்தர் எழுப்புதலை தருவார். உங்க போதகரை கொண்டு தான் கர்த்தர் எழுப்புதலை தரப்போகிறார். உங்க மூலியமா தான் கர்த்தர் எழுப்புதலை தரப்போறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு 12 வார்த்தை மாத்திரம் சொல்றேன், சரியா?
சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை உங்களோட கொஞ்ச நேரம் தியானிக்க விரும்புகிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 2-14, 12 words in Acts chapter. 12 வார்த்தைகள் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இருந்து. அப்போஸ்தல நடவடிக்கை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால நான் சொல்ற எல்லா வார்த்தையுமே ஆலையே ஆரம்பிக்கும். உங்களுக்கு மறக்காமல் இருக்க இதை நீங்க வேத புத்தகத்தில் கூட நீங்க எழுதி வைத்து கொள்ளலாம். அது எழுதினாத்தான் நீங்க ஜெபிப்பீங்க, எழுதினாத்தான் மறக்காது. நான் கொஞ்சம் முட்டாளு, அதனால நான் எழுதுவேன். நீங்க அறிவாளியா இருந்தா எழுத மாட்டீங்க, அதனால நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் ஞாபகம் மறதி முட்டாளா இருக்கிறதுனால யார் பேசினாலும் எழுதிடுவேன். ஒரு ஆள் சின்னதா பேசினா கூட எழுதிடுவேன், அப்பதான் ஞாபகம் இருக்கும்ட்டு. ஹலோ, ஆமென். ஆமா, இனி அப்போஸ்தல நடவடிக்கை சபைக்குள்ள வரணும். அதுக்காகத்தான் இப்போ ஒரு 5-10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். என்னப்பா, ஏன் பிரதர் அப்போஸ்தல நடவடிக்கை 28 வார்த்தை 28 அதிகாரம் இருக்க, ஏன் 28 வார்த்தை சொல்லலாமே நீங்க கேட்பீங்க. இல்லை 50 வார்த்தை கூட சொல்லலாம். எழுப்புதலுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் இந்த 12 என்பதை நான் பார்ப்பேன். சீஷர்கள் 12 பேர், கோத்தரம் 12, சிங்காசனம் 12, 12 கட்டை, 12 கல், 12 தண்ணி குடங்கள். ஆண்டவர் இந்த 12 விசேஷமா வச்சிருக்கிறதுனால நான் அந்த 12 வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் அபிஷேகம், 3ஆம் அதிகாரம் அற்புதம். எழுதிக்கிறீங்களா? 2ஆம் அதிகாரம் அபிஷேகம், 3ஆம் அதிகாரம் அற்புதம், 5ஆம் அதிகாரம். ஏன் 4ஆம் அதிகாரம் இல்லை? 3ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் 4ஆம் அதிகாரம். அதனால 5ஆம் அதிகாரம் அடி அடி அடி, 6ஆம் அதிகாரம் அழைப்பு, 7ஆம் அதிகாரம் அன்பு, 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு, 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு, 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு, 10ஆம் அதிகாரம் அதரிசனம் அதரிசனம், 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா அந்தியோகியா, 12ஆம் அதிகாரம் ஆண்டவரின் தூதன் தூதன் ஆண்டவரின் தூதன், 13ஆம் அதிகாரம் அனுப்புங்கள் சென்ட் அனுப்புங்கள், 14ஆம் அதிகாரம் அநேக உபத்திரவங்கள். சொல்லுங்க, அநேக உபத்திரவங்கள். இந்த 12 வார்த்தை தான் சபைக்குள்ள வரப்போகிறது. இந்த 12 வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? பெருக்கம் என்கிற ஒரு காரியம் இருக்கு. என்ன இருக்கு? பெருக்கம். அபிஷேகம், ஒரு பிரசங்கம், சபைக்குள்ள 3000 பேர். அல்லேலூயா. 120 பேர் ஏறக்குறைய கூடியிருந்தார்கள். ஒரு அபிஷேகம் வந்தது, ஒரு பிரசங்கம் 3000. அற்புதம், ஒரே ஒரு அற்புதம் நடந்தது, சபைக்குள்ள 5000. ஒரே ஒரு அடி விழுந்தது, சபைக்குள்ள அதிகமான பேர் சபைக்குள் வந்தார்கள். ஒரே ஒரு அழைப்பை சரி செய்த போது ஊழியத்தில் சீஷர்களின் தொகை பெருகிற்று. ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி அன்பு பெருகிற்று. 8ஆம் அதிகாரம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட ஆரம்பித்தது. அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் தீவிரமாய் பெருகிற்று. 9ஆம் அதிகாரம் சவுல் தன்னை பவுலாய் அர்ப்பணித்தான். சபை சமாதானம் பெற்று பயபக்தியுடன் வளர்ந்து பெருகிற்று. சபை பெருகுகிறது. 10ஆம் அதிகாரம் அதரிசனம். சீமோனின் வீட்டிலே பந்து இருந்தபோது புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கர்த்தர் கொடுத்தார். அங்கே சுவிசேஷ பிரசங்கம் பெருக்கம் உண்டானது. 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா. அந்தியோகியாவில் என்ன நடந்தது? சீஷர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. அப்போ கிறிஸ்தவர்களின் பெருக்கம் அங்கே உண்டானது. 12ஆம் அதிகாரம் ஆண்டவரின் தூதன். ஒரே ஒரு தூதன் அங்கே பாருங்க, பேதுருவையும் வெளியே கொண்டு வருகிறார், ஏரோதையும் காலி பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமே, ஒரு பெரிய பயங்கரம், தேவனை குறித்த பயங்கரம் தேசத்தில் பெருகுகிறது. 13ஆம் அதிகாரம், அனுப்புங்கள், பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்திற்கென்று பிரித்து அனுப்பினார்கள். மிஷனரி பெருக்கம். 14ஆம் அதிகாரம், அநேக உபத்திரவங்கள், அநேக உபத்திரவத்தின் ஊடாகத்தான் பரலோக ராஜ்யம், மகிமை பெருக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பெருக்கம், ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் பிஹைண்ட் ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்க பார்க்க முடியும். அப்படின்னா எல்லாத்திலையும் பெருக்கம் இருக்குன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஜப குறிப்பு இருக்கணும்ல. அதனால தானே பெருக்கம் வரும். அபிஷேகத்துக்கு என்னப்பா ஜபம் பண்ணணும்? அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி ஒரே இடத்துல ஒரே இருதயத்தோடு ஒரே சரீரத்தோடு ஒரே தரிசனத்தோடு அவர்கள் ஒன்று கூடி அவர்கள் ஜெபித்தார்கள். அப்போ ஒரு மனம், ஐக்கியத்துக்காகத்தான் இன்னைக்கு அதிகமா ஜபம் தேவை. ஹலோ, ஆமா ஆமா ஆமா. பேய் எங்கேயாவது பிரிஞ்சிருக்கா பார்த்திருக்கீங்களா? பேய் ஒரு நாள் பிரியாது. ஆனா நம்ம தான் பிச்சிக்கின்னு போயிட்டு இருப்போம். எப்படி போயின்னு இருப்போம்? பிச்சிக்கின்னு போயிட்டு இருப்போம். திருமணம் முடிச்ச அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பிச்சிக்கின்னு குடும்பத்தை பிரிக்கிறது, ஊழியத்தை பிரிக்கிறது, குடும்பங்கள் பிரிகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை சேர்க்கிறதும் ஊழியர்களை ஐக்கியப்படுத்துறதும் சபையை சேர்க்கிறது தான் ரொம்ப டஃபா இருக்கு. என்ன அவுட் ஆஃப் சிலபஸ்ல பேசுற மாதிரியே என்ன பாக்கிய பாருங்க. எல்லாம் சிலபஸ் தான், ஒன்றும் பஞ்சாயத்தே இல்லை, எல்லாம் சிலபஸ் தான். தோத்திரம். குளிர் தான் உங்களுக்கு? குளிரில் இல்லைப்பா. ஆமாம், எப்படி கட்டிட்டு ஒரு மாதிரி பவ்யமாக இருக்கணும்னு குளிர் தான். அப்படி ஒன்றும் ஏசி இல்லை தங்கம். ஆமாம். அப்போ இன்னைக்கு மெயினாக எது தேவை தெரியுமா? ஐக்கியம். ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ, ஒருவனாய் படுத்திருந்தால் சூடுண்டாகுமா? முப்பரிநூல் அறுபடாது. ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கி விடுவான். ஒருவன் 1000 2 பேர் 10,000 துரத்துவ. இது மட்டும் உங்களுக்கு தெரியுது? நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கணும். சொல்லுங்க. எனக்கு இந்த மியூசிக் தெரியாது. இவர் எனக்கு தம்பி வாசிக்கிறாப்புல. தம்பி என்ன கார்டு வாசிக்கிறாப்புல? என்னமா? எனக்கு ஈயும் தெரியாது. ஐயாவுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் அவர் இப்படி கையெல்லாம் காமிக்கிறாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு ஈயும் தெரியாது, ஆமாம், காடும் தெரியாது. ஏல நீ உட்காருல, தாங்க முடியல. இவருங்க, நமக்கு ஈயும் தெரியாது, டீயும் தெரியாது, காடு எல்லாம், மியூசிக் தெரியாது. ஆனால் நான் பாடுறேன், தம்பி மியூசிக் வாசிக்கிறாப்புல. ஆனால் நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு யாருக்கு தெரியும்? மியூசிக் தெரிஞ்சவருக்கு தெரியும். ஆனால் நான் பாடிக்கிட்டே இருப்பேன். ஆனால் உங்களுக்கு நான் பாடுறதுல தப்பு இல்லாமல் பாதுகாப்பாக மியூசிக் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? மியூசிக் தெரிகிறவங்களுக்கு தான் இதில் காடு மாறுது அப்படின்னு தெரியும். கரெக்டு தானே? அப்போது எனக்கு தெரியாது, தம்பிக்கு தெரியும். நான் பண்ணுற தப்பு தம்பிக்கு தெரியுது. ஆனால் மியூசிக்கில் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா காட்டுறாருல. திஸ் இஸ் கால்டு ஃபெலோஷிப். இதுதான் ஐக்கியம். ஹியூமன் ஆல்வேஸ் எரர். மனுஷன் எப்போவுமே தப்பு பண்ணுறவன் தான். ஆனால் அந்த தப்பா காட்டாம பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பாருங்களேன். இதுதான் ஐக்கியம். இதுதான் ஐக்கியம். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். சொல்லுங்களேன். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன்
கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். என் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். என் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு ஜெபம் செய்யணும்னா இந்த கடைசி காலத்துல எதுக்கு ஜெபிக்கணும் தெரியுமா? சேர்றதுக்கு தான் ஜெபிக்கணும். சின்ன சின்ன தப்பு இருந்து, சின்ன சின்ன உபதேசத்துல குளறுபடி இருந்தா மட்டும் போட்டுறணும். என்கவுண்டர்ல நான் அதுல காம்ப்ரமைஸே பட மாட்டேன். உபதேசத்துல குளறுபடி இருந்துச்சா ஓங்கி அடிச்சிடணும். மற்றபடி சின்ன சின்ன இதா பரவாயில்ல, வாப்பா சரி பண்ணிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஐக்கியம். இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். அற்புதத்துக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? 5000 பேர் வந்தாங்களே, ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டறையில் ஜெபிச்சாங்கல்ல. அடுத்த நாலு ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையில 2 பேர் மட்டும் தான் போறான். ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க புறப்பட்டு போனான். சொல்லுங்க. ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க புறப்பட்டு போனான். இவன் ஜெப நேரத்துல ஜெபிக்கிறவன் 120 பேர் மேல கூடி 3000 பேர் சர்ச்சுக்குள்ள வந்த உடனே அந்த அந்த ஒழுங்குன்னு இருக்குல்ல, ஜெப ஒழுங்குன்னு, அதை ஃபுல்லா மறந்துட்டான் அவ்வளோ பேரும். ஆனா 2 பேர் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணல பாருங்க, ஜெபிக்க விட்டான். அதனால தான் 40 வருஷம் எவ்வளவேனும் நடக்க முடியாத ஒரு மனுஷனை கத்தர் துள்ளி குதித்து எழும்பி ஆமென் முடியாதவைகளையும் கத்தர் முடிய பண்ணுவா. ஆமென். அப்போ எதுலையுமே காம்ப்ரமைஸ், எது விட்டு கொடுத்துடக்கூடாது. சொல்லுங்க. எதை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு கொடுத்துரு. உங்க ஜெப நேரத்தை விட்டுறக்கூடாது, உபதேசத்தை விட்டுறக்கூடாது, பிரதிஷ்டையில விட்டு கொடுத்துடக்கூடாது, ஊழியத்தில் விட்டு கொடுத்துடக்கூடாது, சபையை விட்டு கொடுத்துறாது, ஊழியக்காரர்களை நம்முடைய தகப்பன்மார்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆமென். ஏ அப்னேர், உன் தகப்பனை நீ காக்காமல் போனது என்ன? உன் எஜமான காக்காமல் போனது என்ன? விட்டு கொடுத்துடக்கூடாது. விட்டு கொடுத்துட்டிய இல்ல, சால்வையை வெட்டிட்டு போயிட்டேன், நீ என்ன காக்காம போயிருக்கன்னு தவிர கேட்டானா இல்லையா அப்னேர? அப்போ நம்ம எதுலையுமே என்ன செஞ்சிடக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. ஊரோட ஒத்து போகக்கூடாது. என்னப்பா, உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. 5ஆம் அதிகாரம் அடி. சொல்லுங்க. ஆமா, இவருங்க அபிஷேகத்துக்கு 3000 தான் வந்துச்சு, அற்புதத்துக்கு 5000 வந்துச்சு. அடி விழுந்ததுன்னு அதிகமான பேர் சர்ச்சுக்குள்ள வந்துட்டான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவவே மாட்டான் இருக்கு பார்த்தீங்களா ஊருக்குள்ள. சிலர் ஆண்டவர் போட்டாதான் சரி வரும். சொன்னாலே பிடிக்க மாட்டேங்க பாருங்க. ஏசப்பா ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் சாட்டை எடுத்தாரு, முடிக்கும் போதும் சாட்டை எடுத்துட்டு தான் முடிச்சாரு. நம்ம ஊழியம், ஏசப்பாவுடைய ஊழியமே ஃப்ரம் த பிகினிங் அடி, எண்டு அடி. நீங்க பார்த்துருக்கீங்களா? தோத்திரம். அவர்கள் அடி விழுந்த உடனே அவர்கள் அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியாமல் கர்த்தர் பக்கம் அதிகமாய் சேர்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சபையை குறித்த பயம், ஊழியக்காரனை குறித்த பயம் சர்ச்சுக்குள்ள வருது. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? இந்த கடைசி கால எழுப்புதல்ல சர்ச்சுக்கு உள்ளேயும் வெளியவும் சர்ச்சை குறித்த பயமும் ஊழியக்காரனை குறித்த பயமும் வரணும். அப்படின்னா சபை அந்த அளவுக்கு மாறணும், ஊழியக்காரங்க அந்த அளவுக்கு மாறணும், பயப்படுற அளவுக்கு மாறணும். சாது இயேசுதாசன் ஒரு ஐயா இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர், சன்னியாசி. அவரு பயங்கரமான பரிசுத்தம். அந்த செல்போனை ஆஃப் பண்ணி தான் வச்சான் தாய. தோ கொடுமை, உங்க செல்போனை கண்டா தோத்திரம். கேளுங்க, இந்த ஐயா ரொம்ப டெரரான பார்ட்டி. அவர் பக்கத்தில் போவே பயப்படுவாங்க. அவ்வளவு சன்னியாசி, பரிசுத்தவான், நீதிமான். ஒரு ஒரு
ஒரு ஒரு ஒரு நாள் சண்டே சர்வீஸ்க்கு ஒரு அக்கா அங்கே வெள்ளை ட்ரெஸ் தானே போடுவாங்க, வேகமாக லேட் ஆகிட்டேன்னு வேகமாக போயிட்டு வீட்டு வாசலில் தென்னையோட மட்டை இருக்குல்ல, தென்னை மட்டை இருக்குல்லப்பா தெரியல, கீழே கிடந்துச்சு. அதை எடுத்து டக்குன்னு வீட்டுக்குள்ளே போட்டு போய் முன்னாடி உட்காந்து ரக்கா ரக்காரா பக்கா பக்கப்பான்ட்டு இருக்கு. அந்நிய வாசை பேசிட்டு அவர் ஹல்லேலூயான்னு ஏய் சை அந்நியவாசி நிப்பாட்டு அப்படின்னு இருக்க. என்னையா அடுத்த வீட்டு தட்டியை உன் வீட்டுக்குள்ளே போட்டு வந்திருக்க, போ வெளியா. எடே இங்கே எப்படி கபா கபா கபா, இந்த கபா கபாலாம் நமக்கு ஆகாது. எங்களை ஏமாத்தலாம், இந்த இவரை ஒரு ஏமாத்தலாம். தோத்துறோம். நம்ம அப்பா இருக்கிறாரு. அப்போது அடுத்த வீட்டு தென்னை மட்டையை நீ உன் வீட்டுக்குள்ளே போட்டு வந்துட்டு கபா கபாவா போ, முதல்ல அந்த தென்னை மட்டையை அவ வீட்டில் போய் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் போய் சோகம் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அந்த சர்ச்சு எவ்வளோ பயமாக இருக்கும் யோசித்து பற்றில. நம்ம சபை அப்படி மாறணும், நம்ம ஊழியக்காரர்கள்லாம் மாறணும், அப்படி நாங்கள்லாம் அப்படி மாறணும். அந்த அளவுக்கு ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே வரணும் சபை. அப்போ தான் சபையை கண்டு பயம் வரும். இல்லையா சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம் அழைப்பு. என்னது அழைப்பு? என்ன அழைப்பு? எங்களுக்கோ பந்தி விசாரிப்பது தகுதியில்லை, நாங்களோ உபவாசம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் வேற ஒன்றும் எங்களுக்கு வேலை கிடையாது. எங்கள் வேலை ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணுற வேலை தான், தேவையில்லாத வேலையில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ். விசுவாசிகள் உங்கள் எல்லையை ஃபிக்ஸ் பண்ணணும், ஊழியக்காரன் எங்கள் எல்லையை ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கள் எல்லையை நாங்கள் தாண்டக்கூடாது, உங்கள் எல்லையை நீங்கள் தாண்டக்கூடாது. எங்கள் பாஸ்டர்னு நீங்கள் மடியில் உட்காந்துடக்கூடாது. தோதரம் தோதரம். எங்க பாஸ்டர் பாஸ்டராக தான் இருக்கணும், விசுவாசி விசுவாசியாக தான் இருக்கணும். எல்லைன்னு ஒன்று இருக்குல்ல, அழைப்பில் கரெக்டாக இருக்கணும். தேவையில்லாத அலுவல்களில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஊழியர்களாகிய நாங்களும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அது சிக்கிக்கிட்டாலே அழைப்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சீஷர்களின் தொகை பெருக்கம் குறைஞ்சிரும். 6ஆம் அழைப்பை சரி செய்யணும். 7ஆம் அதிகாரம் அன்பு. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மறிக்கிறான் பார்த்தீங்களா, அன்பு. இப்போ என்ன ஆகுது தெரியுமா? இயேசு பேசின வார்த்தையை ஸ்தேவான் பேசுகிறான். பிதாவே இவங்க மேலே பாவத்தை செலுத்தாதீங்கப்பா. என்ன சொல்கிறாப்லையாப்பா கடைசியில்? ஆமாம், அதில் ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை வாங்கி வச்சது தான் நம்ம பவுல். கொலை செய்கிறதுக்கு சம்மதிச்சிருந்தவன் தான் பவுல். அந்த இடத்துல இயேசுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சினங்கொள்ளாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், அயோக்கியமானதை செய்யவே செய்யாது. பாருங்க, அன்பு அன்பு வந்து நமக்கு பெருகிட்டே இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. ஆமாம், நமக்கு என்ன இருக்கக்கூடாது? கசப்பே இருக்கக்கூடாது. இல்லை, ஏசப்பா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? சபிக்கிறவர்களை, துன்பப்படுத்துறவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக, பகைக்கிறவர்களுக்காக, தீமை செய்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்க. நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள், ஒரு நாளும் சபியாதிருங்க. இல்லை, நம்ம ஏசப்பா பிள்ளை இல்லை. யார் என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சிடணும்ப்பா? மன்னிச்சிரு. நம்ம சில நேரம் ஜெபம் பண்ணும் உட்காரும் போது தான் சில மண்டை கொண்டெல்லாம் மண்டைக்கு வரும். பார்த்துருக்கோங்க, அப்படியே படபடன்னு வரும், கசப்பு வரும், எரிச்சல் வரும், இல்லை நமக்கே வரும். இது உடனே எல்லாம் மாறாது. இட் வில் டேக் டைம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் போராடணும். ஆண்டவர் எனக்கு அந்த மன்னிக்கிற இருதயம் தாங்க, என் இருதயத்தில் இந்த கசப்பு போகிற அந்த இருதயத்தை தாங்க. இது ஆண்டவர்கிட்ட போராடி தான் கிடைக்கும், உடனே எல்லாம் கிடைக்காது. அந்த அன்பு வந்துட்டுனா எதை குறித்து நீங்கள் கவலை விட மாட்டீங்க, ஜாலியாக இருப்பீங்க, உங்களுக்கு வருத்தமே வராது. யார் எதை சொன்னாலும், என்னெல்லாம் யூடியூப்பில் வச்சு கிளிக்கிறாங்கன்னு கேள்விப்படுவேன். நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அது வேலையும் கிடையாது. என்னை பற்றி சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் ரிப்ளையும் பண்ணுறது கிடையாது, பார்க்குறதும் கிடையாது, கமெண்ட் போடுறதும் கிடையாது, இதுக்காக ஆளை செட் பண்ணி பேச வைக்கிறதும் கிடையாது. நம்ம வேலை அவர் வேலையை செய்கிறது தான். எனக்கு அந்த பயல்க மேலே கசப்பு வர. என்னை பற்றி பேசினா எவ்வளோ பேச முடியும்? ஒரு 10 வீடியோ 15 வீடியோ இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாமாய்யா? அதை செய்யலாமே, என்ன அதை செய்யலாமே. இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசுப்பாவுடைய அன்பினால் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும், நிரப்பப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அறிவிப்பு சொல்லுங்க. 8ஆம் அதிகாரம் என்னது? ஆமா, என்ன அறிவிப்பு வேதம் சொல்லுகிறது? சபை எங்கும் போய் சிதறி கர்த்தருடைய வார்த்தை அறிவித்தது. அரண்மனைக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை. பிலிப்பு போய் சொல்றான் பாருங்க. இப்போ இயேசுப்பாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கை வைத்துங்க. இயேசுப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்றவங்கள கை வைத்துங்க. பா, எனக்கே உங்களை காத்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. சீரியஸா தான் சொல்றேன். அப்படி பிடிக்கும். உண்மையவா? சீரியஸா? சரி சரி. இப்போ ஒரு 3 மாசம் முடிஞ்சிட்டாப்பா. 3 மாசம் முடிஞ்சிருச்சா? 2025 முடிச்சு ஆரம்பிச்சு 3 மாசம் முடிச்சு. சரி, இந்த 3 மாசத்துல ஒரு ஆத்மாவது ஆதாயம் பண்ணி சர்ச்சை கூட்டு வந்தவங்க மாத்திரம் கை வைத்துங்க. 1 2 3 4 5. உங்க ஆத்மா யாரு சொல்லுங்க? இந்த 3 மாசத்துல அந்த தாயா? தோத்திரம். உங்க ஆத்மா எந்த அம்மா? நீயால தோத்திரம். அடுத்து நீங்க பாரு, அடி கிளப்புறீல நீங்க போ. மற்றவங்களாம் நீ என்னல செஞ்சிய? ஏதோ லவ் பண்ணேன், ரொம்ப ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் நீல, உருகுன மாதிரி கை வைத்து நீல. ஏசப்பா பிடிக்குதுன்னா அறிவிப்பீங்க. ஏசப்பா அன்பு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இந்த மாதம் மார்ச் கரெக்டா? இன்னும் எத்தனை மாதம் இருக்கு? இதில் மட்டும் ஒன்று மார்ச் ஏப்ரல் என்ன செஞ்சோம்? என்ன ஏப்ரல்ல இருந்து இன்னும் டிசம்பருக்கு 8 மாசமா இருக்குப்பா. 9 மாசமா? 9. So 9 9 மாசத்துல 9 ஆத்துமா. எத்தனை பேர் சேலஞ்ச் பண்றீங்க? சர்ச்செல்லாம் இங்க இருக்க கூடாது, பெரிய இடத்துக்கு போயிடணும். ஒரு ஆள் இந்த வருஷத்துல 9 ஆத்துமாவை டார்கெட் பண்ணி, அட்லீஸ்ட் ஒரு 5 ஆத்துமாவை ஒரு ஆள் இந்த வருஷத்துல டார்கெட் பண்ணிடுவீங்களா மாட்டீங்களா? எத்தனை பேர் ஆமென்றீங்க? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீர்களா? செய்யணும்னுப்பா. இங்க பாருங்க, தாழ்மையா சொல்றேன். இப்ப நம்ம சர்ச்சில் 1100 பேர் வர்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஆளையும் விடுறது கிடையாது. 10 பேர் எழுது, சோ பண்ணிட்டே இரு. நான் ஒன்று சொல்லட்டா? எங்க அக்கா இங்கே தான் இருக்கா, சென்னையில், எண்ணூர்ல இருக்கா. அவ முந்தானத்து ஒரு கதை சொன்னான், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்களாம் இந்து ஃபேமிலியில், எங்கள் அக்காவுடைய ஃப்ரெண்டு மேசின்னு ஒரு அக்கா, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அக்காவை பார்த்துருக்காங்க. என்ன இங்கே பிகேனில் பிரசங்கம் பண்ண வரும்போது பார்த்துட்டு அவங்களுக்கு, கார்த்தியா இப்படி பேசுகிற, ஏன்னா நம்ம எவ்வளோ சாட்டையை கொடுத்தோன்னு அவங்களுக்கு தான் தெரியும்ல. அவங்களுக்கு தாங்க முடியாமல் ஒரே சந்தோஷத்தில் எங்கள் அக்காட்ட பொங்கி எங்கள் அக்காட்ட ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க. நான் சண்டே கிளாஸ் போகும்போது எங்கள் டீச்சர் சொன்னாங்க, யாரெல்லாம் ரசிக்கப்படணும்னு அவங்க பேரை எழுதி ஜெபம் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டப்போ, நான் பேர் எங்கள் அக்கா பேர் செல்வப்பிரியா, அவள் பேரை தான் எழுதி ஜோபிச்சேன்றாங்க. எங்கள் அக்கா ரசிக்கப்பட்டால, நீங்கள் குடும்பமாக ஊழியம் செய்கிறாள்ல, சண்டே கிளாஸில் எழுதி வச்சு ஜெபிச்சதுக்குரிய வழியை கிரிய கர்த்தர் நடத்துகிறார். ஒரு சின்ன ஜபத்துக்கும் எவ்வளோ வல்லமை இருக்கு பாருங்க. இருக்காப்பா? ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? இங்கே பாருங்க, இன்னையிலேருந்து சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுவோமா? ஃபிக்ஸ் பண்ணிடலாமாப்பா? கம்ப்யூட்டர் லாக். ஏப்ரல் மாதம் இந்த 4ஆம் தேதி கரெக்டாக இன்னைக்கு வீட்டுக்கு போய்ப்பா ஒரு 10 பேர் சொல்லுங்க. இவர் ஜபம் பண்ணி 10 பேர் எழுதணும். சரியாப்பா? எத்தனை பேர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதி வச்சிருக்கோம், கை வைத்துங்க. எழுதி வச்சிருக்கீங்களா? சரி, எழுதி வைக்கல. 10 பேர் சரியாப்பா? அப்படி எழுதி வச்சிடணும். சூப்பராக எழுதி வச்சு, சரியா? இதில் யாருக்கும் உடனே போய் சுவிசேஷம் சொல்லக்கூடாது, புரியுதா? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உபவாசம் பண்ணணும். என்ன செய்யணும்? இங்கே பாருங்களேன், இதான் எங்கள் சர்ச்சில் பிளான் பண்ணி கொடுக்கறது. இந்த காரியத்தை செஞ்சு நான் எழுதி ஜெபம் பண்ணுறோம். நானும் எழுதி வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்டு பேரை, அவனுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் ஒரு 10 பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க.
உபவாசம் பண்ணுங்க. ஒரு நாள் வாரத்தில் அந்த ஆத்மாவுக்காக போராடுங்க. டக்குன்னு யாராவது ஒரு ஆத்மாவை கர்த்தர் உங்க முன்னாடி கொண்டு வருவார், இல்லை கொண்டு போய் சந்திக்க வைப்பார். நீங்கள் போங்க. டோன்ட் ஸ்பீக் அபவுட் பைபிளை பற்றி பேசாதீங்க, விசாரிங்க, அன்பு கூறுங்க. நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, இப்போ எதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லு, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு மட்டும் வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த ஏதாவது சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆள் கூப்பிடுவோம், ஏய் நீ ஜெபம் பண்ணிட்டு போன, எனக்கு சமாதானமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சுன்ட்டு. திருப்பி போங்க, ஒரு சின்ன பைபிளை வாங்கிட்டு நீ வாசி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. திருப்பி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், ஒரு மாதத்தில் கடைசியில் கண்டிப்பாக சபைக்கு கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும். கண்டிப்பாக கர்த்தர் கொண்டு வந்துருவார். நம்ம விதைக்காம ஜெபம் பண்ணாம பிரயாசப்படாம ஆத்மாவை அறுவடை பண்ணவே முடியாது. பஞ்சாப்ல ஜான் ஹைடு, பிரேயர் ஹைடு, டெய்லி ஆத்மா வேணும்னார் ஆண்டவர்கிட்ட. ஒரு ஆத்மா வேணும். டெய்லி கர்த்தர் ஒரு ஆத்மா தந்தார். அதுக்காக 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் சுவிசேஷம் சொல்லுவார். டெய்லி எனக்கு 2 ஆத்மா வேணும்னு கர்த்தர்ட்ட கேட்டார். கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்காக 12 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போவார். டெய்லி எனக்கு 3 ஆத்மா வேணும்னாரு. அதுக்காக 18 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் சுவிசேஷம் சொல்ல போவார். கடைசி மறிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி எனக்கு 4 ஆத்மா வேணும்னாரு. அதுக்காக 24 மணி நேரம், சில நேரம் 48 மணி நேரம் உள்ளே இருந்துட்டு வெளியே போவார். 4 ஆத்மாவா கர்த்தர் தந்தார். ஒரு தேவ மனிதன் தேவ சமூகத்தில் விழுந்து உத்தரவாதம் எடுத்து ஜெபித்து கேட்கும்போது கண்டிப்பாக தருவார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு மனசார சொல்கிறேன், இந்த இடம் அடுத்த தடவை விரிவாயிரணும், நிரம்பிடணும், ஃபுல்லாயிரணும், பெரிய இடத்த போயிடணும். ஆமென் சொல்லுங்க. இது ஆஃபீஸ் ஆக்கிடுவோம், இடத்த வேற எங்கேயும் பெருசாக போய்க்கிடுவோம். கையை தட்ட மாட்டீங்களா? உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். என் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே அற்புதமாகவே. அல்லேலூயா. செய்வீங்களாப்பா? கண்டிப்பா இதை மறந்துடக்கூடாது. இந்த 40 டேஸ்ல ஆரம்பிச்சிடணும். 9ஆம் அதிகாரம் என்னது? ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். கேட்டானே பாருங்க ஒரு கேள்வி. இன்னைக்கு சபை கேட்க வேண்டிய ஒரு பிரதானமான கேள்வி, ஆண்டவரே நீங்க யாரு, நான் என்ன செய்ய. நம்ம இஷ்டத்துக்கு ஓடுறோம், அவர் சித்தம் என்னன்னு கேட்டுட்டு ஓடணும். அப்போ அர்ப்பணிப்பு தான் சமாதானம் பெற்று ஆறுதல் பெற்று சபை வளர்ந்து பெருகிற்று. என்னைக்கு ஒரு மாற்றம் வரும் தெரியுமா? ஒவ்வொருவருக்குள்ள எவ்வளவு அர்ப்பணிக்கிறோமோ, எவ்வளவு அர்ப்பணிக்கிறோம். நான் ஒரு காலத்தில் கலர் ஷர்ட்டு இப்பயும் போடுவேன், பட் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டேன். நகை போட்டிருப்பேன், ஷூ போட்டிருப்பேன். டே பை டே நெருங்க நெருங்க எல்லாமே மாறுது. அர்ப்பணிக்க, ஆண்டவரே யார் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு கேட்க கேட்க தான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்துற. அதர்சனம் 10ஆம் அதிகாரம். பேதுரு சீமோன் வீட்டில் தங்கி இருக்கிறான். தோல் பதனிடுகிற வீட்டில், நாத்தம் பிடிச்ச ஏரியா, தோல் பதனிடுகிற இடம். அப்பொழுது பசியா இருந்தான், சாப்பிட மனதா இருந்தான். அவன் வயிறு பசி எடுக்குது, மூக்கில் சாப்பாட்டு வாசம் வருது. ஆனால் சாப்பாடு ஆகாரம் ஆயத்தமாயிட்டிருக்கு, இன்னும் கைக்கு வரல. ஆனால் அவன் மேல் விட்டு கரைக்கு ஏறினான். அநேகருடைய சோம்பலினால் மேல் மச்சி பழுதாகிறது. ஆனால் இவன் சோம்பப்படாமல் மேலே ஏறி போனான். வேதம் சொல்கிறது, ஒரு துப்பட்டி இறங்கி அடுத்து புசி என்கிற ஒரு சத்தம் கேட்டது. நான் தீட்டா நினைக்காத, நீ ஏன்பா தீட்டு நினைக்கிறேன்னு சொன்னது. இவருங்க, இவன் எதிர்பார்த்தது இவனுக்கு கிடைக்கல. நம்ம எதிர்பார்க்கறது, நம்ம விரும்புறது, நம்ம ஆசைப்படுறது நமக்கு சில நேரம் வரலைன்னா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரலோகம் உங்களுக்கு வேற ஒன்று ஆயத்தப்படுத்தி வச்சு. இந்த நாத்தத்தில் வந்த கூட்டம் தான் நீங்களும் நானும் புறஜாதிகளா இருந்த நம்ம அப்பா பிதாவன் கூப்பிட பண்ணினது.
11ஆம் அதிகாரம் அந்தியோகியா. சீஷர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள்னு பேர் வந்துச்சு. முதல்ல நம்ம சீஷர்களாக இருக்கணும், அப்புறம் தான் நம்மளை கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் இப்படி சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்டியன். நம்ம சீஷன் தான் பார்க்கணும். சீஷன் யார்? சிலுவை சுமக்கிறவன் சீஷன், அடிச்சுவடை பின்பற்றி வருகிறவன் சீஷன், அச்சடையாளங்களை தரித்திருக்கிறவன் சீஷன், சுயநலமாக வாழாதவன் சீஷன், தனக்காக இருக்காதவன் சீஷன். என்ன சீஷன்னா அவ்வளோ இருக்கு பாருங்களேன். நம்ம அதெல்லாம் யோசிக்கணும். நம்ம சபையில் 12ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய தூதன் பேதுருவை வெளியே கொண்டு வந்தான், ஏரோதுவை காலி பண்ணிட்டான். இங்கே பாருங்களேன், சபைக்கு நெருக்கமும் அதிகாரத்திலிருந்து நெருக்கமும் ஆளுகையிலிருந்து நெருக்கம் வரும்போது சபை ஜபம் பண்ணினதை தவிர வேற எதுவுமே செய்யலை. பேதுருவை கொண்டு வர்றதுக்கு, வெளியே கொண்டு வர்றதுக்கு போராடலை, ஏரோதுவை காலி பண்ணுறதுக்கு போராடலை. நம்ம சில நேரம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏசப்பாவை அடியாள் மாதிரியே பயன்படுத்திடுவோம் தெரியுமா? ஆண்டவரே அவனோடு யுத்தம் பண்ணுவீராக, அவனை பழி வாங்குவீராக, அவனை இழ்பொருளாய் மாற்றுவீராக, அவனை தூக்குவீராக. நீங்கள் எப்போ தூக்குவீராகப்பீங்க அப்போ தான் அவனை உட்காரையே வைப்பார். அல்லேலூயா. உன் சத்துரு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு, அவன் மீது அக்கினி தள்ளை குவிக்கிறார். நம்ம என்னைக்கும் நம்ம இந்த ஜபமாக இருக்கக்கூடாது. சபை ஊக்கமாக ஜபிக்க வர வேண்டிய ஆளை வெளியே கொண்டு வருவார், தூக்க வேண்டிய ஆளை அவரே தூக்குவார். நம்ம ஜபம் மட்டும்தான் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு ஆவறதே கிடையாது. 13ஆம் அதிகாரம் அனுப்புங்கள், பவுலையும் பர்னபாவையும் நான் பிரித்த ஊழியத்துக்காக அனுப்பிவிடுங்கள். பரிசுத்த ஆவியில நிரம்பி உபவாசம் பண்ணி அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்களை அனுப்பினார்கள். சபை செய்ய வேண்டிய பிரதானமான ஒன்று என்ன தெரியுமா? வெளியே போ அப்படி சொல்லணும். சொல்லுங்க, போ வெளியே சொல்லு. பக்கத்தில் பாச்சு போங்க வெளியே. எங்க? சுவிசேஷத்துக்கு, மிஷன் மூமெண்ட்டுக்கு போகணும். சரி, இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்டுப்பா இருக்கு? எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குப்பா? எத்தனை கிராமம் இருக்கு? எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க? எத்தனை ஸ்டேட் இருக்கு இந்தியாவில்? சரி, தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? என்னம்மா? 34, 32, வேற 38. சரி, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை தாலுக்கா இருக்கு தெரியுமா? தெரியாதுல்லப்பா. தெரிஞ்சாதானே வெளியே போய் ஏதாவது செய்ய முடியும். ஒண்ணுமே தெரியாம ஆட்களை பாரு, எவ்வளவு சேட்டையை பாரு. இந்தியாவில் நான் சொல்றதை குறிச்சுக்கணும். இந்தியாவில் 28 ஸ்டேட், 8 யூனியன் பிரதேசம், 7 லட்சம் ரெவன்யூ வில்லேஜ், 7 லட்சம் கிராமம், 17,65,800 சம்திங் குக்கிராமங்கள் இருக்கிறது. 806 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்? 806 டிஸ்ட்ரிக்ட் ஹோல் இந்தியாவில் இருக்கு. சரியாப்பா? ஏறக்குறைய 148 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. இன்னும் 2292 பாஷைக்காரர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்தியாவில் இருக்காங்க. 2292. தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், 332 தாலுக்கா. சொல்லுங்க, 332 தாலுக்கா. ஆமை. 17,680 ரெவன்யூ வில்லேஜ், ஏறக்குறைய 90,000 குக்கிராமம் இருக்கிறது. 8.25 கோடி மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்காங்க. எத்தனை கோடிப்பா? இதெல்லாம் தெரிஞ்சாதானே போவீங்க. நம்ம சபையில் ஆண்டோடைய கிருபையினால 40 மிஷினரி தாங்குறோம். சரியா? இந்தியா முழுசு 40 மிஷினரி தாங்கும். இந்த வருஷம் ஆண்டவர் எங்களை சொன்னார், நீ மிஷினரி தாங்கிறது ஓகே, இனி நீ மிஷன் மூமெண்ட்டாக போனார். சரியா? ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து ஒரு 42 பேரை ஹிந்தி படிக்கிறதுக்கு வச்சோம். 22 பேர் பேச எழுத கற்றுக்கிட்டாங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்கள கேட்டோம் மிஷனுக்காக. 70 பேர் எழும்பினாங்க. இப்போ 7 ஸ்டேட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி வர ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்
70 பேரை 10 பேரை அனுப்ப போகிறோம். சபை செய்ய வேண்டிய பிரதான ஊழியம் என்ன தெரியுமாப்பா? வெளியே போன்னு சொல்லணும், வெளியே போயிடணும். போனால் சபை பெருகும், தேசம் பெருகும், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு வரும். முந்தியெல்லாம் நான் இந்து குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலகட்டத்தில் கல்லூரி படித்து அந்த டைமில் முடித்தப்போ அகசியன் அண்ணன் எல்லாம் தூத்துக்குடி வருவாங்க. அவளை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். யார் ஊழியத்துக்கு வரா அப்படின்னு கேட்பார். என்ன நடக்குது தெரியாது. திட்டு 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 முன்னாடி போய் உட்காந்து அழுவோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, பக்கத்துலலாம் ஒரு அக்கா கையில் ஒரு குழந்தை, வயிற்றுல ஒரு குழந்தை. இந்த பிள்ளைய உமக்கு தான், இந்த பிள்ளைய உமக்கு தான் அப்படின்னுச்சு. இப்போ நாங்கள் கூவி கூவி கூப்பிடுறோம். என் பிள்ளைய டாக்டர், இன்ஜினியர், ஒரு பிள்ளையும் கொடுக்க மாட்டுக்கா. கழுது அப்புறம் கடைசியில் கழுத்திலே ஏறி மிதிக்கான். அவன் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற பிள்ளை தான் கடைசியில் வீட்டுக்கு காட்டு கழுதைய போல அலைஞ்சிட்டு கிடக்குது. இருக்கா இல்லையா சொல்லுங்க? ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு தேவ மனிதன் லண்டன்ல ஒரு சபையில் இதே போல பேசுறார், அழுகிறார். ஆப்பிரிக்காவுக்கு யார் போவா, ஆப்பிரிக்காவுக்கு யார் போவார் அழுகிறார். அந்த சபையில் இருந்ததே 13 பேர், எல்லாம் கண்ணை உருட்டிக்கிட்டு ஒரு ஆளும் கை வைத்தல. திடீர்னு ஏக்க பெருமூச்சோட அழுகையோட ஒரு சத்தம் பின்னாடி இருந்து இப்படி எட்டி பார்த்தா பியானோ வாசித்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் கீழே பக்கத்தில் ஒரு சின்ன பையன் கையை வைத்துட்டு அழுகிறான். அந்த காலத்தில் பியானோவுக்கு காத்தடிக்கணும். அந்த பையன் காத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் இவர் வாசிக்கிறதுக்கு. சின்ன பையன் கை வைத்துறான். எட்டி பார்த்தா குட்டி பையன். அவனை கையை பிடிச்சி வா போவி ஆப்பிரிக்காவுக்கு போறேன் அழுகிறான். உடனே அந்த தேவ மனுஷன் சொன்னார், நீ போ, ஆனால் டாக்டருக்கு படிச்சுட்டு போட்டார். கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த வாலிப சிறு பையன் டாக்டருக்கு ஒப்பு கொடுத்து படித்தான். படிச்சுட்டு போய் ஆப்பிரிக்காவை கண்டத்தை அசைத்தான். அவன்தான் டேவிட் லிவிங்ஸ்டன். இன்னைக்கு யார் இருக்கா போறதுக்கு? தாத்தர் 40 நாள் ஜபத்துக்கே முக்கிய உங்களை கூப்பிட வேண்டியிருக்கு. என்னையா போஸ்டர் அடிக்க வேண்டியிருக்கு, பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட வேண்டியிருக்கு. பாருங்க இவ்வளவு பெரிய ஆட்கள் மத்தியில் இந்த கருவாப்பையிலையும் கூப்பிட்டுருக்காரு பாருங்க இவர். தோத்திரம் சோத்திரம். உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களை எப்படியாவது கிளப்பி விடலான்னு அவரும் போராடுறார். தோத்திரம் போகணும். என்னப்பா அட்லீஸ்ட் உங்க பிள்ளையிலையாவது அனுப்புங்கடா. ஏசப்பாவுக்கு தேவை அதிகம் இல்லையா? ஒன்று அவர் சொல்கிற இடத்துக்கு போங்க, இல்லைன்னா அவர் மூலியமா என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களை அனுப்பி விடுறேன். இல்லைன்னா உங்கள் பிள்ளையை என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். அவ்வளோ பேர் தேவைப்படுது தெரியுமா? தேசம் அவ்வளவு பெருசாக இருக்கு, சந்திக்க வேண்டிய அவ்வளோ. அகஸ்டின் ஜெயக்குமார்னு பீகாருக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 54 வருஷம் ஆயிட்டு. எத்தனை வருஷம்? அந்த 54 வருஷத்தில் அகஸ்டின் ஜெயக்குமார்னு பீகாரை சந்தித்திருக்கிறது 5000 ஊழியர்கள். சரியா? ஏறக்குறைய 3% மக்களை மட்டும்தான் சந்திக்கவே முடிஞ்சிருக்கு. 3-4% பீகாரில் 54 வருஷம் ஊழியம் செஞ்ச ஒரு தேவ மனிதன் இவ்வளவுதான் சந்திக்க முடியுது. ஒரு மனிதன் போய் அவ்வளோ பேரை உருவாக்கி இருக்கிறார். அப்போ எவ்வளவு பேர் நமக்கு தேவை சொல்லுங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களாப்பா? தேவை அதிகம் தேசத்தில். புறப்பட்டு போங்க. என்ன கடைசியாக சொல்கிறேன், 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக உபத்திரவத்தின் ஊடாகத்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். எழுப்புதல் என்பது உபத்திரவம் இல்லாமல் எழுப்புதலே கிடையாது, கரையம் இல்லாமல் எழுப்புதலே கிடையாது. யாராவது உபத்திரம் இல்லைன்னு யாராவது பிரசங்கம் பண்ணார்னா என் பேரை சொல்லி செருப்புகளை தேடிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவம் உண்டு. பைபிள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல உபத்திரம் இல்லைன்னு ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணட்டும், வசனத்தோட எனக்கு காண்பிக்கட்டும். இன்னைக்கே மைக்க வச்சுட்டு ஊழியத்தை விட்டு போயிடுறேன். உபத்திரவம் இல்லாமல் பரலோகமும் இல்லை, எழுப்புதலும் இல்லை. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்,
பா நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், வருங்காலம், நிகழ்காலம், கப்பற்சேதம், கல்லால் அடிப்பண்டேன், வாளால் அறுப்புண்டப்பட்டேன். ஆமென். 40க்கு 1 குறைய 39 முறை 5 முறை அடிப்பட்டேன். ஆனாலும் இவையெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லா இடத்திலும் மனரமியமாய் இருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். I can do all things through Christ who strengthens me. Hallelujah. இதுதான் பவுல். அவர்தான் கிருபையின் உபதேசி. கிருபையை பத்தி பேசுறாரே ஒருத்தர். இந்த பாயல்க இருக்கானுங்க பாருங்க, கொல்லா பாயல்க கிருவா கிருவா கிருவான்னு சொல்லிங்கன்னு ஒரு மாதிரி சென்னைங்கள தெரியுது. அவனுமா இருக்கணும் கண்ணே, இல்லைன்னா பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவான். அல்லேலூயா. எழுமுங்கப்பா. நான் இன்னும் பிரசங்கத்துக்கு போல, உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். ஆனால் வேகமாக பிரசங்கத்தை பாயிண்ட் மட்டும் தான் சொல்லுவேன், உங்களை உற்சாகப்படுத்துவேன். என்ன 12 வார்த்தை சொன்ன மாதிரி ஒரு 13 வார்த்தை வச்சுருக்கேன். ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஜெபிக்கணும். என்ன ஜெபம் பண்ணுவீங்கப்பா? இந்த 13 வார்த்தை ஞாபகம் இருக்கா? 12 வார்த்தை ஞாபகம் இருக்கா? இருக்காப்பா? அபிஷேகத்துக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஐக்கியத்துக்கு. அற்புதத்துக்கு எது ஜெபம் பண்ணணும்? காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஜெபிக்கிற காரியம். அடுக்கி சபை ஒழுக்கத்துக்குள்ளே வரணும். ஊழியர்கள் அழைப்பு, எங்கள் எல்லையை கரெக்ட் பண்ணணும். அர்ப்பணிப்பு, அன்பு, அறிவிப்பு, தரிசனம், அந்தியோகியா, அனுப்பணும், ஆண்டவருடைய தூதன், எல்லாம் செய்யணும். இதுதான் சபையோட அடுத்த கட்ட நகர்வுக்கு, எழுப்புதலுக்கு. வாயை திறங்கப்பா. ஒரு நல்ல வாயை திறக்கணும்னே, நல்ல கையை தட்டணும், வாயை திறக்கணும், அந்நிய பாஷை பேசணும், ஆவியில் நிரம்பி கொஞ்ச நேரம் போராட போறீங்க. ஆமாம். எங்கள் சபை அதுக்கு மாறணும். துதியின் கூடாரத்தில் மீண்டும் ஒரு எழுப்புதலின் அக்கினி, மீண்டும் ஒரு அக்கினி, மீண்டும் ஒரு அப்போஸ்தல நடவடிக்கை எங்கள் சபைக்குள்ள வருகிற நாள். வாயை திறக்கணும். அந்நிய பாஷை பேசுறவங்க ராகா தாரா லாபா டூடா கந்தரா லாபாரியான்சரே ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, இன்னும் ஐக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த அப்போஸ்தல நடவடிக்கை 12 வார்த்தை எங்க சபையில நடக்க இந்த ராத்திரி வேளை, இந்த 40 நாள் உபவாச ஜெபத்துல ஆண்டவரே இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து போராடுவோம். நீங்க தான் ஜெபிக்கணும். என் சத்தத்தை கேட்க கூடாது. வாயை திறக்கணும். ஆண்டவரே, எங்க சபைகளில் மீண்டும் ஒரு அப்போஸ்தல நடவடிக்கை நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. அழைப்பு, அதிகாரம், அழைப்பு, ஆமென், மகிமை, சீஷர்களின் தொகை சபையில பெருகட்டும். ஆமென், ஆமென். அன்பினால் நிரப்பப்பட்டு அறிவிக்க புறப்படுகிற ஒரு கூட்டம் எங்க சபையில எழும்பட்டும். விடக்கூடாது, 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 விடக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஊழியத்துக்கு நான் இன்னும் அனுப்பணுமே, என் பிள்ளைய தரணுமே, நான் புறப்பட்டு போகணுமே, மிஷன் மூவ்மெண்ட் எங்க சபையில எழும்பணுமே. ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளை அல்ல. அன்கம்பேரபிள் க்ளோரி. விடக்கூடாது. ஆண்டவரே, எங்க தேசம் மறுரூபமாகிறதற்கு நாங்க இந்த ராத்திரி வேளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ராத்திரி வேளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் எங்க துதி கூடாரத்தில் நடப்பதாக, நடப்பதாக. துதி கூடாரங்களில், துதியின் கூடாரத்தில் ஆண்டவரே கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, அற்புதங்கள் நடப்பதாக. சபையை குறித்த பயம், ஊழியர்களை குறித்த பயம் சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியும் வருவதாக. Come on people, come on, pray, 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 pray. Uda kada ragadana mama shekele hantana uda hantana hadadiyam da ragadadiya karalaba mama shekatinimi kabaralagadana. சுவிசேஷ பாரத்தோடு புறப்பட்டு போக எங்க சபைக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. அந்தியோகியாவா சபை மாறுவதாக. உபத்திரவம் வந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுப்புங்க, அனுப்புங்க, புறப்படுங்க. தேவனே, glory.
என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். தேவனே என் தேவனே என்னையே தருகிறேன். உந்தன் பின்னா வந்திட அர்ப்பணிக்கிறேன். கைகளை உயர்த்தி பணி செய்திடத்தான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. பணி செய்திடத்தான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. என் ஜீவன் இருக்கும் மட்டும் சேவை செய்திடனும். என் ஜீவன் இருக்கும் மட்டும் சேவை செய்திடனும். தருகிறே ஏற்றுக்கொள்ளும். தருகிறே ஏற்றுக்கொள்ளும். என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். தேவனே என் தேவனே என்னையே தருகிறேன். உந்தன் பின்னால் வந்திட அர்ப்பணிக்கிறேன். நல்ல பிதாவே, துதியின் கூடாரத்தில் மீண்டும் ஆதி திருச்சபையின் நிலைமை சபைக்குள்ளையும் ஊழியங்களுக்குள்ளையும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கட்டும். கையை தட்டி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பா உட்காருங்கப்பா. வேகமா வசனத்துக்கு நேரா போலான்னு என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15, 12 14 வசனம். க்ளோரி. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். வேத வசனம் இப்படி சொல்கிறது, அவர் சிலுவையின் மீது வெற்றி சிறந்தார் என்பதாக. அல்லேலூயா, ஆமென். கொலோசியர் கண்டிப்பாக புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கும். யாத்திராகம் கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கும். கஷ்டப்பட்டு தேட வேண்டாம், அது அங்கங்கே இருக்கும், பார்த்துக்கலாம் என்னப்பா. ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, வெற்றி சிறந்தார். பிரைஸ் காட். ஆமென். யாத்திராகமம் 17, 15. அங்கே மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசி என்றார் தேவன் என் ஜெயக்கொடி. சொல்லுங்க, தேவன் என் ஜெயக்கொடி. கர்த்தர் எப்போது நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எப்படி செய்கிறவர்? வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 47ஆம் வசனமா, ஆண்டவர் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனம். ஆமென். எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எப்பவுமே நமக்கு ஒரு பெரிய வெற்றி, ஜெயம். இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு, இயேசு. இந்த இரவு உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். முற்றிலும் ஜெயம் கொடுப்பார். பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதி தான் ஜெயம். புதிய ஏற்பாட்டில் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்ததாம்.
அவன் தரியு அரசாண்ட காலத்துல தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது. இந்த இரவு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார் அப்படின்னு இருக்கு பாருங்க. சிலுவையில வெற்றி சிறந்தார். இயேசு எதிலெல்லாம் ஜெயித்தார்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்கு. இயேசு பாவத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்தார். இயேசு உலகத்தை ஜெயித்தார். இயேசு சாத்தானை ஜெயித்தார். இயேசு வலுசர்ப்பத்தை ஜெயித்தார். இயேசு மிருகத்தை ஜெயித்தார். இயேசு அந்தகாரத்தை ஜெயித்தார். இயேசு பாதாளத்தை ஜெயித்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார். எல்லாம் ஜெயம்தான். இயேசு எல்லாத்தையும் ஜெயித்தார். நீங்க 7 சபைக்கு எழுதும் போது அங்க யோவான் பாருங்க, ஒவ்வொரு சபைக்கும் பேசிட்டு சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை சபையில தூணாக்குவேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் வெண்வஸ்திரம் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்க கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் ஜெயம் கொட்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அவனும் ஜெயம் பெற்று என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார செய்வேன், அவன் ஜெயம் கொள்ளுகிறவனோ நான் குறிக்கெல்லாம் மாற்றுவேன். ஜெயம் ஜெயம். யாரும் தோல்வியை விரும்புகிறவர் அல்ல, எல்லாரும் ஜெயிக்கிறாள் தான். இல்லை ஜெயம் தானே பிடிக்கும். நான் தோத்துட்டேம்மா சொல்ல மாட்டோம்ல, நான் ஜெயிச்சிட்டேம்மா அப்படிதான் சொல்லுவோம். ஏம்மா நான் தோத்துட்டேன் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு தடவை ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஐயாட்ட நம்ம சேட்டையை கொடுக்குற கூட்டம்ல, ஆமா ப்ராக்ரஸ் கார்டு கொடுத்தாச்சு, சரியா கொடுத்தாச்சு. நம்ம ஃபெயில் ஒரு சப்ஜெக்ட்ல 17. எத்தனை? 17. எங்க அப்பாட்ட போய் நான் கையெழுத்து வாங்கணும்ல, அந்த 17 1 இருக்குல்ல அதையும் 7 ஆக்கிட்டோம்ல, 77 ஆக்கியாச்சு. கொண்டு போய் எங்க அட்டா கொடுத்தா எங்க ஐயா அப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படி பார்த்தாரு, வெளுத்துட்டாராட்டி. என்னன்னா மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டோம். என்ன கதை? 17க்கு கீழே ஒரு ரெட்டிங்ல போட்டிருக்கோம்ல, அதை நம்ம மறந்துட்டோம். பாதி நேரம் நம்ம தோல்வியை யாருமே ஒத்துக்கொள்றது. நம்ம தோத்துட்டேன்னு யாருமே கூட்டம் வரமாட்டாங்க. ஜெயிச்சுட்டா ஒரு கூட்டமே வரும், இல்லை ஜெயிச்சுட்டா பொக்கே வரும். ஜெயிச்சுட்டா என்ன வரும்? நாங்கள் உங்கள் கூட இருக்கோன்னு சொல்லும். தோத்துட்டா கூட்டமே வராது, தனியாக விட்டு திராட்டில் விட்டு போயிடுவாங்க. அவன் சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு நான் சொல்கிறேன், தோல்வியெல்லாம் இன்னைக்கு ஜெயமாக மாறப்போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் தோல்வியெல்லாம் ஜெயமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. தாவீது எந்த யுத்தத்திலையுமே தோத்தது கிடையாது தெரியுமா? தாவீது எந்த யுத்தத்திலையுமே தோத்தது கிடையாது. ஏன் தெரியுமா? தாவீது சங்கீதத்தில் நீங்கள் அடிக்கடி வாசித்து பாருங்களேன். தாவீதை சொல்லி அடிக்கடி ஒன்று சொல்லிட்டே இருப்பான், கர்த்தரை நான் எனக்கு எப்போது முன்பாக வச்சிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதே கிடையாது, நான் என் கைகளை ஏறெடுத்து என் தேவனை நான் துதிப்பேன், நான் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், நான் அவருக்கு முன்பாக என்ன அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார். அதே மாதிரி சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் திடீர்னு சொல்லுவார், ஆண்டவரே நீ கொஞ்சம் கையை வைத்திருங்க அப்படின்னு இருப்பார். நீங்கள் கொஞ்சம் கையை வைத்திருங்க பாரு. இவ்வளோ நேரம் இவர் வைத்துக்கிட்டே இருந்தவர் திடீர்னு ஆண்டவரை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கையை வைத்திருங்கன்றவார். இதனால தான் நான் யோசிக்கிறேன், ஏன் தாவீது தோக்கலை தெரியுமா? இவன் கையை உயர்த்தினது மாத்திரம் இல்லை, இவன் கர்த்தரை தூக்கித்தது மாத்திரம் இல்லை, அப்பயும் ஆண்டவரை டக்குன்னு உள்ளே எடுத்து போட்டு நீங்களும் என் கூட சேர்ந்து கையை தூக்குங்க அப்படின்ட்டுருவான். இப்படி ஒரு ஆள் உண்டா உலகத்தில்? தேவனே எழுந்தருளும் கர்த்தராவே உங்களுடைய கரத்தை எனக்காக கொஞ்சம் உயர்த்துவீராக அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அப்போ கர்த்தர் எப்போதும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இயேசு சிலுவையில் எல்லாம் ஜெயித்தார். வசனம் சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு டைம் இல்லை, நான் வேகமாக சொல்ல போகிறேன். பழைய ஏற்பாட்டில் இயேசு கைகளை உரித்து சிலுவையில் ஆணி அடித்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் யெகோவா நிசி என்ற ஒரு வெற்றியை கர்த்தர், யெகோவா நிசி ஜெயக்கொடி, தேவன் என் ஜெயக்கொடி, வெற்றி
கொடியாய் இருக்கிறார் என்று ஜெயம் கொடுத்தார். எப்படி இந்த ஜெயம் கிடைத்தது என்றால், யாத்திராகம் 17ஆம் அதிகாரத்தில் ரெவி தீவில் அமலேக்கியர் யுத்தத்துக்கு வந்தபோது அங்கே மோசே மலையுச்சியில போய் தன் கைகளை உயர்த்தினார். ஒரு பக்கம் ஊர், ஒரு பக்கம் மாறோ. கைகளை உயர்த்தி நின்றபோது யோசுவா தன் ஜனங்களை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அமலேக்கியரோடு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து யெகோவா நிசி என்று பெயரிட்டார். அப்போ இயேசு இங்க கை உயர்த்தினார், அங்க மோசே அங்க கை உயர்த்தினார். இப்போ மோசே கை உயர்த்தின காரியத்திலிருந்து ஒரு 5-6 காரியம் நான் சொல்ல போறேன், நீங்க குறிச்சுக்கணும். என்னப்பா, அது உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 13 காரியம் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். எத்தனை காரியம்? இது ஸ்பிரிட் ஆஃப் அமலக்காய்ட்ஸ், அமலக்கின் ஆவி இருக்கு பாருங்களேன். இந்த அமலேக்கியர் தான் ஜெயத்துக்கு தடை செய்கிறவர்கள். உங்க வாழ்க்கையில ஜெயம் தடை வரும்போது, உங்க வாழ்க்கையில ஜெயத்துக்கு முன்னேறி போக முடியாம தடை வரும்போது, ஆசீர்வாத தடை வரும்போது, உங்கள் ஜெயத்துக்கு நீங்கள் கிடைக்காமல் இருக்கும்போது, அதை நீங்க பின்னாடி அறிஞ்சுக்கணும். ஒரு ஆவி இருக்கும். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் தான் கிடைக்கும். அப்போ என் ஜெயம் ஊழியத்தில் ஜெயம், என் குடும்ப வாழ்க்கையில் ஜெயம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம், வியாபாரத்தில் ஜெயம், படிப்புல ஜெயம் எனக்கு கிடைக்கணும். அது தடைக்க விடாம தடை பண்ணுறானா அவன் அமலேக்கியன். அப்ப இந்த அமலேக்கியன் ஆவி எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நான் டைமு ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன், என் கூட ட்ராவல் பண்ணணும். 13 விதமான ஆவி இருக்குது. ஏன் நான் 20 கூட சொல்ல முடியும். சொல்கிறத சொல்கிறேன், நீங்கள் குறித்து வைத்து கொள்ளணும். ஆதியாகமத்தின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசித்தா, அவன் ஏதோம் தேசத்தின் பிரபு, ஏசாவின் பேரன் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? ஏதோம் தேசம் ஏசாவினுடைய மறுபெயர் தான் ஏதோ. அப்படின்னா ஏதோம் தேசத்தின் பிரபு ஏசாவின் பேரன் தான் அமலேக்கியன். ஏசாவுனுடைய டைரக்ட் பிள்ளையுடைய பையன் அல்ல, அவன் மறுமனையாட்டி, அப்படின்னா வப்பாட்டி, அப்படின்னா அவன் தவறிலே பிறந்தவன் தான் அமலேக்கியன். அமலேக்கியன் முத ஆவி என்ன தெரியுமா? பிறப்பே தவறு, தவறான உறவுல வெளிப்பட்டவன். unwanted relationship அமலேக்கு வெளிப்படுகிறோம். ஒரு இஸ்மவேல் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டானோ அதே போல வெளிப்பட்டவன் தான் அமலேக்கியன். மாம்சத்தில் வெளிப்பட்ட, பாவத்தில் வெளிப்பட்ட, ஆமென், அந்தரங்க பாவத்தில் வெளிப்பட்ட, தவறான உறவில் வெளிப்பட்டவன் தான் அமலேக்கியன். ஃபர்ஸ்ட் அமலேக்கியன். இரண்டாவது, இந்த அமலேக்கியன் யுத்தத்தை விரும்புகிறவன். சொல்லுங்க, யுத்தத்தை விரும்புகிறவன். அதே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது முதலாவது அவர்களை வழிமறைத்து அவர்களோடு யுத்தம் பண்ணினான். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கிறது என்ன தெரியுமா? யுத்தம். சண்டை போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சில ஆட்களுக்கு இருக்கு, சண்டை போடாம தூக்கமே வராது தெரியுமா? ஒன்று சண்டை போடாம தூக்கத்துக்கு போகாது, இல்லைன்னா சண்டையை கிளப்பி விடாம தூக்கத்துக்கு போகாது. சில கூட்டமே அப்படி இருக்கு. சில ஆட்களுக்கு சில சத்தம் கேட்டால் தான் தூக்கமே வரும். யுத்தத்தை விரும்புகிறவன், சண்டையை விரும்புகிறவன். சண்டைக்காரியோடு ஒரு வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம், ஒரு வீட்டில் மூளையில் குடியிருப்பது நலம். எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் யுத்தம். யுத்தத்தை விரும்புகிற ஆவி அமலேக்கின் ஆவி. மூன்றாவது, அமலேக்கியர் எங்க பார்ப்பாங்க? அமலேக்கியர் மேக்சிமம் தென்புறத்தில் ஜீவிப்பார்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் Numbers chapter 13 அமலேக்கியர் வாழ்கிற இடத்தை பாயிண்ட் அவுட்ட சொல்றேன். நீங்க வேக வேகமா குறிச்சுக்கோங்க. என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யுத்தத்தை விரும்புகிறவர்கள் யாத்ராம் 17:8. தென்புறத்தில் வாசம் பண்ணுகிறவர் 13:29. என்னாகமம் 13:29. தென்புற தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் தான் அமலேக்கியர். அதனால என்ன பிரதர் இதுல தென்புறத்தில் இருக்கிறதுனா என்ன விஷயம்? ஏசாயா 21:1 வாசித்து பாருங்க, யோசுவா 15:1 வாசித்து பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது தென்புறம் வனாந்தரமான இடம் என்பதாக. அப்படின்னா வனாந்தரம்னா என்ன அர்த்தம்? சங்கீதம் 75:6 வேத வசனம் சொல்லுகிறது வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது.
அப்படின்னா வனாந்தரம் தென்புறத்துல ஜெயிக்கிறவன் ஜீவிக்கிறவனா வனாந்தரத்திலிருந்து ஜெயம் வராதுன்னா அப்ப ஜெயத்தையே விரும்பாதவன் தான் இந்த அமலேக்கியன். ஒரு ஆளு ஜெயிக்கணும் நினைச்சா, ஒரு ஆளு வெற்றியை நோக்கி போகணும் நினைச்சா அவனுக்கு பிடிக்காது. ஜெயத்தை விரும்பாதவன். நான்காவது, ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி 2 வசனம் சொல்லுகிறது. ஏசா அங்க வேட்டையாடி களைத்து வருகிறான். யாக்கோபு குழியிலே கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறான். உன்னுடைய சாப்பாட்டை தான் கேட்டபோது உன் சேஷபுத்திர பாகத்தை விட்டு போடு என்று சொன்னபோது அவன் எனக்கு சாக போகிற இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று சாப்பிட்டு எழுந்து அந்த சேஷபுத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அலட்சியத்தின் ஆவி அமலேக்கின் ஆவி. அலட்சியம் பண்றவன் என்ன பண்றவன்? அலட்சியம். ஆசீர்வாதத்தை குறித்த அலட்சியம், அபிஷேகத்தை குறித்த அலட்சியம், ரட்சிப்பை குறித்த அலட்சியம், ஊழியத்தை குறித்த அலட்சியம், குடும்பத்தை குறித்த அலட்சியம். தாய் வயது சென்றாகும் போது அவள் அலட்சியம் பண்ணாதே அப்படின்னு போட்டிருக்க. பிள்ளைகளை குறித்த அலட்சியம், படிப்பை குறித்த அலட்சியம், வியாபார வேலையை குறித்து கொடுத்த காரியத்தை அலட்சியம் பண்றது, சபை ஆராதனை அலட்சியம் பண்றது. அலட்சியம். மதிப்பே தெரியாதவனுக்கு வேல்யூவே தெரியல. கர்த்தர் கொடுத்த சேஷபுத்திர பாகத்தினுடைய மதிப்பு தெரியாது. இன்னைக்கு பல பேருக்கு தேவ சபையினுடைய மதிப்பு தெரியல, ஊழியக்காரனுடைய மதிப்பு தெரியல, வசனத்தினுடைய மதிப்பு தெரியல, ஆராதனுடைய மதிப்பு தெரியல. வேல்யூ வெரி இம்பார்ட்டன்ட். அஞ்சாவது, கவலையற்று இருக்கிறவன். என்ன கவலை? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 17 வசனம். ஒருவேளை ஒரு வேசிக்கல்லடாவும் கசப்பான வேர் முளை திரும்பி தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கிட்டவனாயிராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். விற்பாடவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியுமாக அதனுடைய தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோடு தேடியும் மனமாதலே காணாம போயிட்டான். கவலையோடு தேடியும் கவலையே கிடையாது. தேடி பார்த்தா லேட்டா தேடுறது, கவலைப்படுறது. கவலைப்பட்டாலும் லேட்டா கவலைப்படுறது. கவலையற்றிருக்கிறவன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுகிறார், எப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் வழிமறித்த செய்கையை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அதனால் நீ அமலேக்கியரை சங்காரம் பண்ண மறந்து போகாதே. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அமலேக்கியர் தான் முத தடை பண்ணினவர்கள். ஆசீர்வாதத்துக்கு தடை, வாக்கு தத்தத்துக்கு தடை, சுதந்திரம் பண்ணுகிறதற்கு தடை. நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஒரு ஆவி அமலேக்கின் ஆவி. குழந்தைய தடை பண்றானா அது அமலேக்கின் ஆவி. ஆசீர்வாதத்தை தடை பண்றானா அமலேக்கின் ஆவி. ஒரு திருமண காரியத்தை தடை பண்றான அமலேக்கின் ஆவி. வியாபாரத்தை தடை பண்றான அமலேக்கின் ஆவி. ஊழியத்தை தடை பண்றானா, தரிசனத்தை தடை பண்றான அமலேக்கின் ஆவி. 7வது யாத்திராம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் தன்னுடைய சிங்காசனத்துக்கு வேறாக, அமலேக்கின் கை சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தது. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு நேராக கை இருக்கும். இது அமலேக்கின் ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெயம் பெற்று என்னுடைய சிங்காசனத்தில் அவனும் உட்காரும்படி. அப்படின்னா மேன்மையை விரும்பவே மாட்டான். ஜெயம் கிடைச்சா அவர் கூட உட்கார்ந்துருவ பாருங்க. அவர் சிங்காசனத்துக்கு விரோதமா கை நீட்டுறான் பாருங்க அமலேக்கு. அப்படின்னா நானும் அவரோட உட்கார்ந்து ஜெயம் பெற உட்காருவோம் பாருங்க. அப்போ உயர்வையே பிடிக்காது அவனுக்கு, ஹானரே பிடிக்காது, மேன்மையே பிடிக்காது. உங்களை ஒரு பொசிஷன்ல உட்காரவே விடவே மாட்டான். சிங்காசனத்துக்கு விரோதமாக கை நீட்டுறவன். 8வது, அபிஷேகத்துக்கு விரோதமாக கை நீட்டுகிறவன். 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வேதவசனம் சொல்லுகிறது. சவுலை யுத்தக்களத்தில், பெலிஸ்தரின் யுத்தக்களத்தில் ஒரு வாலிபன் அமலேக்கியன் வெட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை விரோதமான கையை நீட்ட துணிந்தது என்ன என்று ஒருத்தன் போய் விழுந்து அந்த அமலேக்கு வாலிபனை கொன்று குவித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பட்டவனுக்கு விரோதமாக கையையாவது வாயாவது நீட்டாதீங்க. என்ன இது? அமலேக்கின் ஆவி. என்ன ஆவி? ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுறதோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பேசுறதோ, கையை நீட்டுறதோ, வாயை நீட்டுறதோ, ப்ளீஸ், நமக்கு ஆவறதே கிடையாது. மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குண்ணே? ரோமர் 2ஆம் அதிகாரம், மற்றவர்களை குற்றவாளி ஏகத்திருக்கிற நீ யாரா இருந்தாலும் உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. நீ அந்த குற்றத்தை செய்கிறபடியா நியாய தீர்ப்பு நாளிலே தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? கர்த்தருடைய கிருபை, இரக்கம், நீடிய சாந்தமும் தாயை உன்னை குணப்படுத்தும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு நீ அக்கினி தரலை குவித்து கொண்டிருக்கிறா. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் அடுத்த கண்ணில் இருக்கிற திரும்ப பார்க்கறது என்ன? அடுத்த ஆளை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நேராக கொண்டே போகாதீங்க. முதல்ல நம்ம வண்டியே நாரி போய் கிடக்கு இல்லையா? சொல்லுங்க.
அடுத்தவனை பற்றி பேசுறதுக்கு டைம். யாராவது வந்தானே என்கரேஜும் பண்ணாதீங்க, பேசவும் செய்யாதீங்க, ஸ்டாப்புன்னு சொல்லுங்கள், கேட்காதீங்க. என்ன அது பண்ணாதீங்க, பேசவும் கொடுக்காதீங்க, நீங்களும் பேசாதீங்க, என்கரேஜும் பண்ணாதீங்க. வாயையோ கையையோ நீட்டக்கூடாது. 9 உபாகமம் 25:17 பாருங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் அமலேக்கு தேவனுக்கு பயப்படவே மாட்டான். கர்த்தருக்கு பயப்படாத ஒரு ஆவி. கர்த்தருக்கு என்ன இருக்காது? பயமே இருக்காது. கர்த்தருக்கு பயமா இருந்தால் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சீக்கிரம் வந்துடுவோமே. சண்டே சர்வீஸ் எத்தனை மணிக்குப்பா நமக்கு? 9 ஒரு 9:30 வந்துடுவீங்களாப்பா? ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை மணிக்கு வருவீங்க? 9 மணி ஆராதனைக்கு எப்போ வருவீங்கப்பா? 8:45 வர்றவங்களா? அல்லேலூயா. நான் தேவனானார், நான் பிதாவானார், நான் எஜமானனானா, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எனக்குரிய கனம் எங்கே? நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் அப்படி போயிடுச்சு. கிறிஸ்தவ உலகத்தில் ஆராதனைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா உங்களால் வீட்டில் படபடப்பு வரும், உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? பயத்தோடு இருப்பீங்க. பயம். கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஆரம்பமேன்னு இருக்கு பைபிள். ஞானத்தின் ஆரம்ப பிகினிங்கே தான். ஆனால் இன்னைக்கு அதுதான் இல்லை. பிசாசு கூட யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டு என்று எப்படி விசுவாசித்து பயப்படுதான். பேய் கூட பயப்படுது பாருங்க. நமக்கு தான் அந்த பயமே கிடையாது. தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசுகள் கூட விசுவாசித்து பயந்து நடுங்குகிறதாம். அது கூட குட் பிலீவரா இருக்கு பாருங்க. நம்ம தான் பேட் பிலீவரா இருக்கிறோம். தோத்திரம். சர்ச்சுக்குள்ள செல்போனு அடிச்சாலே அப்ப பயம் இல்லைன்னு தான் அர்த்தம். அடிக்குதுனாலே நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எதுல பண்ணிட்டு வரணும்? சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஹலோ, சர்ச்சில் இருக்கேன், அப்புறம் பேசுறேன். அந்த புண்ணாக்கு தான் எங்களுக்கு தெரியுமே நீ சர்ச்சில் இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் சர்ச்சில் அப்புறம் ஆளு மண்டையிலையும் பாரு. சில நேரம் எனக்கு ஆத்திரங்கள் வரும், வேற வழி இல்லாம தான் இருப்பேன் நான். பயம் வரணும். அல்லேலூயா. சர்ச்சில் வேகமா கல்யாணம் முடிச்சுட்டு டைவர்ஸ் ஆகணும் நினைச்சாலே பயம் வரணும். பயம் வரலன்னா பொண்டாட்டியை வச்சு பிரியறானா தேவனுக்கு பயப்படாதவன் அமலேக்கின் ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. 10வது என்னாகமம் 14:25 அமலேக்கியன் பள்ளத்தாக்குகளில் வாழ்கிறவன். எங்க வாழ்றவன்? பள்ளத்தாக்குகளில் வாழ்றவன். அப்படின்னா என்ன பிரதர்? பள்ளத்தாக்குகளில் வாழ்கிறது மிருகம். அப்படின்னா நீதிமொழிகள் 12:1 புத்திமதியை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். கடிந்து கொள்ளுதலை பிரிக்காது. பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டா கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிற ஆவி அமலேக்கின் ஆவி. கடிந்து கொள்ளுகிறவன் தான் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். எபிரேயர் 12:5-11 வாசித்து பாருங்க. அன்றியும் என் மகனை கர்த்தருடைய சிச்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. எந்த மகனை அவர் சிச்சிக்கிறாரோ தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனை அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சைகளை சகிப்பீர்களானால் தேவன் உங்களை புத்திரராய் நடத்துகிறார். எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடையாது இருக்குமானால் நீங்கள் பிள்ளைகளாயிராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். உங்களுக்கு நலம் என்று தோன்றின கொஞ்ச காலம் உங்கள் பிதாக்கள் சிச்சித்தார்கள், ஆனால் நீங்களோ பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக முடியும். அவரோ உங்களுக்கு முடிவு வரையும் சிச்சிக்கிறார். பழகினவர் உங்களுக்கு நீதியின் பலனாய் கிடைக்கும்.
நீதிமொழிகள் 1:23 கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியும் என் வார்த்தையும் வைப்பேன். நீதிமொழிகள் 6:23 போதக சிச்சைய ஜீவ வழி. சங்கீதம் 134:4-5 நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், இவர் என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும், நான் அல்லல் தட்டுவதில்லை. கடிக்கணும். தோத்திரம். உங்களுக்கு பாலிஷ் போடுற மாதிரி, அப்படி தடவி கொடுக்குற மாதிரி பிரசங்கம் மட்டுமே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க போகவே முடியாது. இயேசு உன்னை தேற்றுவார். என்ன தேற்றுவார் கேட்க? அவர் தேற்றுவார்னு எனக்கு 2000 வருஷமா தெரியும். உங்களுக்கு தெரியுமா பைபிள் எப்படி கர்த்தர் பிரிச்சிருக்காருன்னு தெரியுமாப்பா? தெரியுமா தெரியாதா? 50% தீர்க்க தரிசனம். எழுதுங்க 50%. எழுதுங்க 50% தீர்க்க தரிசனம், 30% சரித்திரம், 30% சரித்திரம், 17% நிருபம், 3% தான் ஆறுதல். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை மார்பிளை வைத்து கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன். அது எத்தனை சதவீதம் தான்? ஆனா நமக்கு எத்தனை தடவை இந்த 3% தான் ரொம்ப பிடிக்குது. அதிகமா பிடிச்சது என்ன தெரியுமா? 3%. சர்ச்சில் நம்ம பயலுக வசனத்திலே லவ் பண்றான் அந்த 3% வச்சு. தோத்துறோம். நான் மேக்சிமம் எங்க சர்ச்சில்னு சொல்றது, போற இடத்துல எல்லாத்திலும் சொல்றது, மண்டைகள் மண்டைக்கு ஊழியம் செஞ்சா போதும், கொண்டைக்கு ஊழியம் செஞ்சா போதும். இல்லையா சொல்லுங்க. ரொம்ப உற்சாகத்தின் மீதுல மண்டை கொண்டைக்கும் கொண்டை மண்டைக்கும் தேவையே கிடையாது. அப்படி ஒரு ஆத்மாதாயம் தேவையில்லைங்க. இல்லையா சொல்லுங்க. நம்ம ஆளு ஆவியில நிரம்பி ஆமாம் அக்காவுக்கு அனுப்புகிறான், அக்காங்க அண்ணன் என்னங்க, அப்புறம் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. அக்காவையும் அண்ணனையும் ஆமாம் அக்காவுக்கு அனுப்புகிறான். அக்கா தோத்துறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்க. உடனே அந்த அக்கா தோத்துறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவன் இங்கேருந்து நீ பலன் கொண்டு திடமனதாக இரு, திகையாதை கலங்காதேங்கிறான். அவன் அங்கேருந்து நீ என்னால் மறக்கப்படுவதும் இல்லை அப்படிங்கிறான். இவன் இங்கிருந்து திரும்பி நான் உலகத்தின் முடிவு வரைக்கும் கடைசி நாட்களும் உன்னோடே கூட இருப்பேங்கிறான். அட்டே செருப்பு. வசனத்திலே சில ஆளு சேட்டையில் வந்துட்டியா, வந்துட்டேன், எங்க உட்காந்துருக்க, இதே கலர், சேம் பிஞ்ச். என்ன பிஞ்சு? செருப்பு. அல்லேலூயா. புரியுதாப்பா? புரியுதா? கடிந்து உள்ளதுக்கு திரும்புங்க. பாலிஸ்டா இங்கே பாருங்க, ஆறுதல் தேவைதான், எங்களுக்கும் தேவைதான். எங்களுக்கும் சில கம்ஃபர்ட்டாக தேவைப்படும். அது எந்த நேரமே எதிர்பார்க்காதீங்க. சபை எதுக்கு தெரியுமா? உங்களை பரலோகம் கொண்டு போகிறதுக்கு. சபை எதுக்கு தெரியுமா? உங்களை நித்தியத்தில் சேர்க்கறதுக்கு. நீங்கள் இவ்வளோ பேர் வர்றீங்கிறதுலாம் எங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. உங்களை எவ்வளோ பேர் மேலே கொண்டு போய் சேர்க்குறோங்கிறத எங்களுக்கு பயம். அதுதான் பயம். அதுக்காக மாத்திரமே சபை. அல்லேலூயா சொல்லுங்க. 11 உபாகம் 25:18 பாருங்க. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற பாளையத்திலிருந்து பலவீனரையெல்லாம் அவன் வெட்டினான் என்பதை நினைத்துக்கொள். அப்படின்னு என்ன தெரியுமா? பலவீனர்களை வெட்டுகிற, பலவீனர்களை தாக்குகிற, சோர்ந்து போய் இருக்கிற நேரம் தாக்குவோம் பாருங்க, அதுதான் பொல்லாத ஆவி. விடாய்த்திருக்கையில், ஜபத்தில் விடாய்த்திருக்கையில், சோர்ந்து போயிருக்கையில், பலவீனப்பட்டிருக்கையில், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணுமே தவிர அந்த நேரம் குத்தக்கூடாது, அந்த நேரம் தாக்கக்கூடாது. பலவீனப்பட்டிருக்கும் போது அந்த நேரம் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், நம்ம தான் ரொம்ப மகாபரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி போய் சில ஆட்கள்லாம் விழுந்துரும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சோர்ந்து போகிற நேரம் அப்படி என்கரேஜ் பண்ணுற ஆட்களாக மாறணும். ஆமேன்னு சொல்லுங்கப்பா.
12 1 சாமுவேல் 30:1, நியாயாதிபதிகள் 6:3. அமலேக்கின் ஸ்பிரிட் என்ன தெரியுமா? அபகரிக்கிற ஆவி, சிறைப்பிடிக்கிற ஆவி. ஆமாம், அடுத்தவன் பொருளை அபகரிப்பான், அடுத்தவன் பொருளை சிறைப்பிடிப்பான். இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் அமலக்காய்ட்ஸ். எப்போது அமலக்கின் ஆவி என்ன தெரியுமா? அடுத்தவன் பொருள் மேலே ஆசை இருக்கும், அடுத்தவனை அபகரிக்கணும்னு நினைப்பான், அடுத்தவனை சிறைப்பிடித்து நடக்கணும்னு நினைக்கிற ஆவி தான் அமலேக்கின் ஆவி. 13 என்னாகும் 24:20, அமலேக்கியவன் முந்தி எழும்புகிறவன், ஆனாலோ அவன் முடிவிலே முற்றில நாசமடைவான். எப்படி அமலேக்கியன் ஆவி எப்படி தெரியுமா? முந்தி எழும்புறவன் யாரு? நீங்க தான், நானும் தான் முந்தி எழும்பணும். ஜபத்துக்கு முந்தி எழும்பணும், ஊழியத்துக்கு முந்தி எழும்பணும், தரிசனத்துக்கு முந்தி எழும்பணும், சுவிசேஷத்துக்கு முந்தி எழும்பணும். ஆமென். உபாகமம் 33:21, காத்து புத்திர தன் ஜனத்தின் முன்னணியில் எழுந்தான், அவன் முதலிடத்தை காத்து கொண்டான், அதனால் அவன் பங்கு பத்திரமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாத்திலும் முன்னாடி வரணும், சர்ச்சில் முன்னாடி வரணும், ஊழியத்தில் முன்னாடி இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் முந்தி இருக்கணும். பாபிலோனை விட்டு, கல்தே தேசத்தை விட்டு சபையில் முந்தி நடக்கிற கடாவா இருக்கணும், முன்னணியில் இருக்கிற கடாவா இருக்கணும், உலகத்தை பின்னாடி ஓடாத கடாவா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எரேமியா 50:8 சொல்லுகிறது, முந்தி எழும்புகிற கடா. ஆமென். 14 1 சாமுவேல் 15:8 பாருங்க. 1 சாமுவேல் 15:8, அழிக்காமல் விட்டால் நம்மை அழிக்கிற ஒரு ஆவிதான் இந்த அமலேக்கின் ஆவி. அப்படின்னா நீங்க அமலேக்கு அழிக்கலன்னு வச்சுக்கோங்க, அமலேக்கு நம்மளை அழிப்பான். 1 சாமுவேல் 15:8, 2 சாமுவேல் 1:8, அமலேக்க கத்த சவுலை அழிக்க சொல்லுகிறார். ஏறக்குறைய 350 வருஷம் தன் இருதயத்தில் இருந்த பாரத்தை சவுல்கிட்ட சொல்றாரு, நீயாவது அமலேக்கு அழிச்சிருன்னு. ஆனால் அமலேக்கின் ஆகாவை உயிரோடு வைத்தான், கொழுமையான ஆடுகள் சிலவற்றை பிடித்து வைத்தான். மந்தையில் கேட்கிற ஆட்டின் மாட்டின் சத்தம் என்ன என்று கேட்டபோது, உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்த கொண்டு வந்தேன் என்று சொன்னான். ஆகாவை உயிரோடு வச்சிருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஆகாவை கொன்றான், அந்த நாடு மாடுகளை சுட்டரித்தான், கொன்று போட்டான் என்று வேதம் சொல்கிறது. சவுல் அமலேக்க உயிரோட வச்சான். அதனால தான் அதே 1 சாமுவேல் 31 நீங்க வாசித்து பாருங்க. பெலிஸ்தியர்களின் யுத்த களத்தில் பெலிஸ்தியர்கள் அவனை நெருக்குகையில் வில்வீரலால் மடிமந்து போகும்போது ஒரு அமலேக்கு வாலிபன் வந்துதான் அங்கே சவுலை வெட்டினான் என்று வேதம் சொல்கிறது. நீங்க அமலேக்கு அழிக்கலைன்னா அமலேக்கு உங்களை அழிப்பான். விட்டுறக்கூடாது. அதுக்கு என்ன தேவை? அதுக்கு என்ன தேவை? அதுக்கு என்ன தேவை? மோசே தேவை. அதுக்கு என்ன தேவை? ஆரோன் தேவை. அதுக்கு என்ன தேவை? ஊர் தேவை. அதுக்கு யார் தேவை? யோசுவா தேவை. அதுக்கு யார் தேவை? தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் தேவை. அதுக்கு யார் தேவை? மழை தேவை. அதுக்கு யார் தேவை? கோல் தேவை. 7 காரியம் சொன்னேன். 1, மலை உச்சியில ஏறு. 2வது, கோலை பிடி. 3வது, கைகளை உயர்த்து. 5 காரியத்தோட. இந்த 5 காரியம் என்ன? மோசே குறிச்சுக்கோங்க. மோசேன்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். சோ பேப்டைஸ்ட், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீங்கள் முழுகி ஞானஸ்நானம் எடுக்காமல் ஜெயம் பெற முடியாது. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுத்துடணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுகி ஞானம் வந்து எடுக்கிறது ஞானஸ்நானம். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தா. இட்ஸ் a commandment, it's a counsel, it's a commission. ஞானஸ்நானம் என்பது ஒரு ஆலோசனை, தேவ ஆலோசனை. ஞானஸ்நானம் என்பது கட்டளை. ஞானஸ்நானம் என்பது நிபந்தனை, செஞ்சு ஆவணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் செஞ்சுடா? நான் செய்யணும். ஜலத்தில் எடுக்கப்பட்டவன் மோசே. ஊர்னா என்னப்பா? ஆரோன்னா என்னப்பா? ஆரோன் ஊர்னா அக்கினி ஜுவாலைன்னு அர்த்தம். சொல்லுங்க, அக்கினி ஜுவாலை. பரிசுத்த ஆவியினால நீங்க ஞானஸ்நானம் எடுத்தே ஆகணும். இதுல பரிசுத்த ஆவியில, ஆவியின் அபிஷேகத்துல நீங்க நிரம்பணும். மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி என்று எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் அபிஷேகம் வேணும். அக்கினி ஜுவாலையா நீங்க மாறணும். ஆரோன் அப்படின்னா வெளிச்சம் அர்த்தம். நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்.
உங்கள் உள்ள வெளிச்சம் உலகத்துல நீங்க வெளிப்படணும், நீங்க சாட்சியா இருக்கணும். உப்பா இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் தான் பெருசா இம்பாக்ட் பண்ணும். பார்த்திருக்கீங்களா? ஒரு இருளை பார்க்கறது ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு சின்ன உப்பு அதுதான் பெரிய காரியத்தை செய்யுது. ஒரு சின்ன ஒரு மரத்துண்டு தான் கசப்பை மதுரமா மாத்தியது. ஒரு சின்ன காரியம் தான் பெருசா மாத்தும். வெளிச்சம். யோசுவா மீட்கப்பட்டவன் என்று அர்த்தம், சேவ்டு பர்சன். ஒன்ஸ் அப்பான் எ டைம் அவனும் ஒரு நாள் ஸ்லேவா இருந்தான், அப்புறம் சன்னா மாறினான், அப்புறம் ஸ்பையா மாறினான், அப்புறம் சோல்ஜரா மாறினான், அதுக்கப்புறம் சக்சஸரா கர்த்தர் அவனை மாத்திட்டா. ஒன் டே ஐ அம் ஸ்லேவ், அதுக்கப்புறம் சன், அதுக்கப்புறம் சோல்ஜர், ஸ்பை, சக்சஸர். மீட்கப்பட்டவன். இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கீங்களா? ஜெயம் கிடைக்கும். மீட்கப்பட்டவனா இருக்கணும். எப்படி? மீட்கப்பட்டவன். யோசுவாட்ட மோசே சொல்றாரு, நீ உனக்கென்று ஜனங்களை தெரிந்து கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிற ஒரு கூட்டம் தேவை. அப்படின்னா என்னப்பா? மோசே மேல இருந்து நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டு வராரு பாருங்க, கீழே வந்து பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, அவ ஜெயதோனி சத்தமும் இல்லை, ஜெயதோனி சத்தமும் இல்லை, உன் ஜனங்கள் உட்கார்ந்து விளையாடி தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க பாரு அப்படின்னா ஒட்டச்சிட்டு கீழே போறான். பார்த்தா எல்லாம் கேவலம், விக்கிரக ஆராதனை, வச்சாரம், வேசித்தனம், குட்டி, வெறி கெடுத்து கொண்டிருக்காங்க. கர்த்தர் சொல்றார், கர்த்தரின் பட்சத்தை நிற்கிறவன் யார்? கூப்பிடு. லேவியர்கள் வந்தார்கள். அவன் தன் சகோதரனையும் அவன் தன் சகோதரியையும் அவன் தன் பிள்ளைகளையும் வெட்ட கடவன். அப்ப காம்ப்ரமைஸ் பண்ணாத ஆட்கள் தான் இன்னைக்கு தேவை. கர்த்தரின் பட்சத்தில் நிக்கிற ஆள் யார் தேவை தெரியுமா? எவன் பார்க்க கூடாது. சத்தியத்துக்காக சாவே வந்தாலும் நிக்கணும். புரியுதாப்பா? சத்தியத்துக்காக. லேவியராம் 10ஆம் அதிகாரம் 16 19 வசனத்தை வாசித்து பாருங்க. நாதாபும் அபியும் அந்நியக்கனியை கொண்டு வந்ததுனால கர்த்தர் அடிச்சு கொண்டுட்டாரு. உள்ள பாருங்க, ஜனங்கள் எல்லாம் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சர்வாங்க தகன பலி எல்லாத்தையும் செலுத்திட்டு வெளியே சும்மா உட்காந்துட்டு இருக்கான். பலிபீடத்தில் வந்து பரிசுத்த சமூகத்தில் அங்கே போஜன பலி பண்ணிட்டு அங்கே உட்காந்து பலிபீடத்தில் உட்காந்து ஆசாரியர்கள் சாப்பிடணும். சாப்பிட்டா தான் வெளியே இருக்கிறவன் பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் இவன் உட்காந்து சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க. மோசே வந்து பார்க்குறான், தகனிக்கப்பட்ட பலி அப்படியே இருக்கு, ஏன் புசிக்கல கேட்கிறான். இப்பதான் 2 பேர் செத்து போயிட்டானா உள்ள எப்படி போறதுன்னு கேட்கிறான் எலியாசர். மோசே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏய், ஜனங்கள் வெளியே பாவம் மன்னிக்கப்படாம உட்காந்துட்டு இருக்கான், உட்காந்து சாப்பிடாம அவன் செத்து போயிட்டான், இவன் செத்து போயிட்டான். சாவை விட எனக்கு சத்தியம் தான் முக்கியம். போய் சாப்பிடு, ஜனங்கள் மன்னிக்கப்படணுமா இல்லையா? என்ன யார் எதிர்த்தாலும் சத்தியத்துக்காக நிக்கணும். என்னப்பா புரியுதா உங்களுக்கு? கர்த்தரின் பட்சத்தில் நிக்கிற ஒரு கூட்டம். 5 கூட்டம் இருந்துச்சு. 6வது ஒண்ணு மலையில ஏறுற கூட்டம். சொல்லுங்க, மலை. இயேசு சீஷர்களை அக்கறைப்படுத்திட்டு மலையில் ஏறி ஜெபித்தார். பாத்தீங்களா? கடல்ல காற்றும் கடலும் கொந்தளித்தது. ஐயோன்னு கத்துறாங்க. இயேசு 4ஆம் ஜாமத்தில் கடல் மீது நடந்து வந்தா. அவர் அக்கறைப்படுத்திட்டு மலைக்கு போயிட்டாரு. நம்ம பாசு மலையில ஜெபிச்சுட்டு இருக்காரு, இவன் பிரச்சாரத்துல இருக்கான். இயேசு டக்குன்னு வந்துட்டாரு மலையில இருந்து. அப்படின்னா நான் என்ன யோசிக்க தெரியுமா? மலையில் இருக்கிறவனுக்கு தான் அடுத்தவங்க பிரச்சனை புரியும். மலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அடுத்தவங்க போராடும் போது தெரியும். மலையில் இருக்கிறவங்க தான் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது புரியும். ஜெபிக்கிறவனுக்கு தான் அடுத்தவன் போராட்டம் புரியும். ஜெபிக்கிறவனுக்கு தான் அடுத்தவன் பிரச்சனை தெரியும். ஜெபிக்கிறவனுக்கு தான் தேசத்தின் பிரச்சனை புரியும். ஜெபிக்கிறவனுக்கு தான் அடுத்தவன் கண்ணீர் விளங்கும். ஜெபிக்கிறவன் தான் மலையில் ஏறணும். மலையில் ஏறதுக்கு அத்தனை வசனம் இருக்கு. டைம். புதிய ஏற்பாட்டில் மலைக்கு பதிலாக மேல் மச்சி, மேல் வீட்டறை. அப்போ சில 2ஆம் அதிகாரம் மேல் வீட்டறை. அப்போ சில நாங்கள் பேதுரு மேல் வீட்டறை. நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக. சாமுவேல் சவுலை கூட்டு வச்சு மேல் வீட்டில் அறையில் உட்காந்து ஆயத்தப்படுத்தினான். யெகூவா அபிஷேகம் பண்ணினது மேல் வீட்டு அறை. எலியா மேலே கூட்டு போய் உயிரோடு எழுப்பினது மேல் வீட்டார. எலிசா அந்த பிள்ளையை மேலே கூட்டு போய் உயிரோடு எழுப்பினது மேல் வீட்டார. தொற்கால் உயிரோடு எழும்பினது மேல் வீட்டார. மறித்ததெல்லாம் உயிரோடு எழும்புறதெல்லாம் மலையில தான், மலை உச்சியில தான், மேலே தான். கர்த்தர் ஒரு பெரிய ஜெபிக்கிற இடம்.
ரெண்டாவது கோல் தேவை. சொல்லுங்க, கோல் தேவை. யோவாபுடைய தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா உறைந்த மலைக்குள்ளையும் போய் வெண்மையான 2 சிங்கத்தை பிடிச்சி அதை கொண்டானான். அவன் கையில ஒரு கோல் இருக்க எரிய எகிப்தியன் வந்தான். அவனை கையில தடியோடும் கோலோடும் இருக்கும்போது கையில் ஒரு ஆயுதம் இல்லாத இருந்த அந்த 6 அடி உயரமுள்ள எகிப்தியனை போய் தடியோட பிடிச்சு கொண்டுட்டு வந்தான். இருக்கு கோல் அதிகாரத்துக்கு அடையாளம். கையில எவன் கையில என்னென்ன இருந்தான்னு என் கையில அதிகாரத்தை கத்த கொடுத்திருக்கிறார். புல் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்திட்டான் பார்த்தீங்களா? கையை உயர்த்திடும். தீமோத்தேயில நம்ம கையை உயர்த்தி ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஜெயத்துக்கு அடையாளம். என்னப்பா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். இதெல்லாம் நடந்தா தான் என்ன வருது? யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோ. ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு இதில் ஒரு வேர்டு என்ன ஆண்டவர் டக்குன்னு காமிச்சார். என்ன தெரியுமா? மோசே யோசுவாட்ட சொல்லும்போது, நீ மலையில் ஜனங்களை தெரிந்து கொள், நான் சொல்லுங்க, நான் மலை உச்சியில போய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாசு கிளம்புவாப்ல. சொல்லுங்க, நான் தான் இங்க சீனே. நான் மேல போனாரு, கை தளர்ந்து போச்சு. நான் மேல போனாரு, கை சோர்ந்து போயிட்டு. என்னைக்கு ஐ இல்ல, சி தான் இருக்கணும், கிரைஸ்ட் தான் இருக்கணும். என்னைக்கு நான் எங்கெல்லாம் பைபிள்ல வருதோ அங்க எல்லாமே அவுட்டு தான். நான் செஞ்சிருவேன், என்னால முடியும், நான் கட்டின மகாபோபிலோன், நான் அப்பா எனக்குள்ள வெளிப்பாடுகள் நிமித்தம் என்னை நான் மேன்மை பாராட்டாதபடி என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை கொட்டுகிறது. பெருமை. மோசே நான் மலைக்கு ஏறி கையை உயர்த்திடிப்பேன், நீ யுத்தம் பண்ணினாரு. போன உடனே கை தளர்ந்து போச்சு. போன உடனே கை போச்ச, அமலைக்கு ஜெயிச்சிட்டானே. ஐயோ, நான் சொன்னது தப்பு. இப்ப சொல்றான், மேல கூட்டு போன ஊர்ட்டி ஆரண்டி பாப்பா, நான் மட்டும் முடியாது, சேர்ந்துக்கோ. ஐக்கியப்பட்டாதான் ஜெயம் வர முடியும். ஐக்கியப்பட்டாதான், இணைஞ்சு நின்னாதான் ஜெயம் வரும். வா ஊர், வா ஆரோன், கல்லடு, வை கண்மலையாக கிறிஸ்து மீது நான் நிற்பேனானா இந்த ஆலயத்தை எவன் தொட முடியும்? உங்களுக்கு அந்த ஜெயம் தருவா. சிலுவையில் ஏற்றி சிறந்தார். எனக்கு யெகோவா நிசி, ஜெயக்கொடி ஏற்றுவா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. வீறு கொண்டழுக இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம், யுத்த சிங்கமே, ஹல்லேலூயா, யூத சிங்கம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோ. எங்க கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, நம்ம கோடி வெற்றி கோடி. சொல்லுவீங்களா? யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோ. எங்க கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் ஆவி நல்ல வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் ஆவி நல்ல வீரரே.
வானசி வானசி வானசியை ஏற்றி பாடுவோம். எங்க கோடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறான். சத்திய வேகம் ஆவிக்குரிய ஏற்றுவா. கோலியாத்தின் வேஷம் இங்க செல்லுமா. கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுமா. யுத்த சிங்கம் யுத்த சிங்கமே. அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கம். வானசி வானசி வானசியை ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதனேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா. பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவோ. அல்லேலூயா. ஜீவதேவ வானசி வானசி வானசியை ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே. ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்தடங்கம் அதை வீழ்த்தியே. ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகளேந்து படைகள் அல்லவா. அல்லேலூயா. கொடிகளேந்து படைகள் அல்லவா. வானசி வானசியை ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. வானசி வானசி உரபதர கந்தரவோ லேமரா ஷெகந்திரிபி உடகதனகடதி அந்தரலவா. போராடின எல்லா மலைக்கின் வல்லமை இந்த ராத்திரி வேளை முறிகிறது. வானசி சிலுவையில வெற்றி சிறந்த தேவன். இந்த இரவு உன் தோல்வி மாறுகிறது. உன் அவமானம் மாறுகிறது. உங்கள் நிந்தை மாறுகிறது. ஓ ரகந்தரலவா உடகந்தரவா உடகனா மமஷே ரக்கதினி லஹதனா. நீ விழுந்து விழுந்து எழும்பின நாள் முடிகிறது. தோற்ற நாள் முடிகிறது. பாவத்துல விழுந்தது. ஓ சாபத்துல விழுந்தது. பிசாசு உன்னை விழ வைத்தது. இனி தோல்வி அல்ல. ஜெய ஜெய. கைய தட்டி யெகோ 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 ரகதர ரகபகதனமோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.